सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிவன யக்ஞத்தில் நாம் ஏற்கனவே நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். ஏக பக்திர் விசிஷ்யதே, ஒரே நாமத்தை பிடிச்சிட்டுருந்தோம். அந்த ஒரே நாமத்திலே ஸ்திரமாக இருக்கணும். நல்லா புரிஞ்சு ராம 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 ராமான்னா அந்த ராம நாமத்திலே ஸ்திரமாக இருக்கணும். அதை மாற்றக்கூடாது. நம்ம நாம சொல்கிறதையே பெரிய வரமாக நம்ம நினைக்கிறோம். அப்படியே நான் அப்படி தான் நினைக்கிறேன். அதனால் சந்தோஷம் கிடைக்குதுன்னா சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப நாளாக நாம சொல்கிறோம், எங்களுக்கு எதுவும் பெருசாக மாற்றம் ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் நான் பின்னாடி பதில் சொல்கிறேன். முதல் புரிஞ்சுங்க என்னென்னா, நாம உபதேசம் குரு கூட அவசியம் இல்லை. இது நான் சொன்னல, போதேந்திரால் சொல்கிறார். போதேந்திரால் வழியில் வந்த மாம்பழம் பெரியவா ஏகாம்பர சுவாமிகள் அவரும் சொல்கிறார். நிறைய மகாத்மாக்கள் சொல்கிறாங்க, நாமத்துக்கு குரு அவசியம் இல்லை, நாமமே குருவாக நிற்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நானாக இது இட்டு கட்டினது கிடையாது. மகான்கள் சொன்னதுனால தான் நான் சொல்கிறேன். அந்த வழியில் தான் நம்ம போனோம். நம்ம மாற்றி பேசக்கூடாது. பகவானே எனக்கு குருவாக இருந்தார் ஆரம்பத்தில். சரி, அப்புறமா பகவான் என்ன வழிகாட்டினா, ராமநாமத்தில் வழிகாட்டினான். ராமன் அங்கே போனால் சொல்ல, இதுக்கு ஒரு குரு கூட அவசியம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போது குரு கூட அவசியம் இல்லை. சரி, அப்படி தான் குரு உபதேசம் வாங்கணுன்னா நீ ரொம்ப மெனக்கட்டு கஷ்டப்பட்டு போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. குருமார்கள் எந்த விதத்திலாவது நம்மளுக்கு உபதேசம் பண்ணிவிடுவாங்க. எப்படியாவது அவர்கள் வாக்கில் நீ ராமநாமம் கேட்கணும், அவ்வளோதான். அதான் தீட்சை. பெரிய தீட்சைலாம் ஒன்றும் இல்லை. இந்த மண்வெட்டி எடுத்து கொத்தணும், கடபார எடுத்து கொத்தணும், கஷ்டப்படணும்லாம் அவசியம் இல்லை. தீட்சைனா பெரிய விஷயம் நினைக்காதீங்க. ராமராமான்னு ஒரு குருநாதர் வாக்கில் கேட்டு அதையே உபதேசமாக ஏற்றுக்கொண்டு ஸ்ரத்தையாக நீ கடைப்பிடிக்கிறன்னா அதுதான் குரு உபதேசமே. அவ்வளோதான். இப்போ கபீர்தாசர் என்ன பண்ணார்? அவர் பேர்னா ஞானானந்தரா இல்லை ராமானந்தர். அந்த ராமானந்தர் குருவில் போய் உபதேசம் வாங்கணும். யார்? கபீர்தாசர். ஆனால் கபீர்தாசர் ஒரு முஸ்லீம். அதனால் அவருடைய சீடர்கள்லாம் தடை பண்ணுறாங்க. யார்? ராமானந்தருடைய சீடர்கள்லாம் இவரை கிட்ட நெருங்க விடாமல். அப்போ குருநாதருடைய உபதேசம் வாங்குறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு படிக்கட்டில் படுத்திருந்தார். ஒரு குளத்தங்கரையில் படிக்கட்டில் படுத்திருந்தார். அப்போ இருட்டில் ஒரு 4 மணிக்கு ஸ்நானம் பண்ண போகும்போது இருட்டில் தெரியாமல் அவர் கால் பட்டுச்சு. ராம் 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 ராம்னார். குருநாதா, எனக்கு தீட்சை கிடைச்சிட்டு, உங்கள் நாமம் எனக்கு உபதேசம் ஆகிவிட்டது என்று சொல்லி கபீர்தாசர் அதையே ஸ்திரமாக ஜபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த ராம 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 ராமன் அந்த ராமநாமத்தையே உபதேசமாக பெற்றுக்கொண்டு அவர் ஒன்றும் இல்லை, தடிக்க விழும்போது ராமராமான்னு சொன்னார். மகான்கள் வாக்கில் ஐயோன்னு வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் நம்ம பரீட்சை. நீ நாமத்தை ஸ்திரமாக பிடிச்சிக்கிறியா இல்லையான்றதுக்கு பரீட்சை என்னன்னா, தெரிஞ்ச பதிதா ஸ்கலிதா சந்தஸ்த ஸ்தப்த ஆதா ஹரி அவசியனாக புமானாகதி ஆதனாம். தடிக்க விழும்போதோ, வழுக்கும் போதோ, தும்பும் போதோ, இருமும் போதோ, இல்லை எலும்பு முறிப்பட்டு அடிப்பட்ட போதோ, அல்லது ரத்தம் வரும்போதோ, எங்கேயாவது கல் இடிச்சிக்கும் போதோ, இல்லை தடிக்க நழுவி விழும்போதோ, படிக்கட்டில் நழுவிட்ட ஐயோ அப்படின்னு வரக்கூடாது. அடாடாச்சு ஐயோன்னு வந்துச்சு, ராமராமான்னு வரணும்ல. அதுதான் பரீட்சை. அப்போது நம்ம அறியாமலே சுபாவமாக ஐயோன்னு வந்துடும். அப்போ சரி, நம்ம ராமநாமம் சொல்கிற ராமநாமம் வரலையே, அப்போ இன்னும் பயிற்சி போதலைன்னு அர்த்தம். அப்போ பதிதா ஸ்கலிதா ஸ்தந்தஸ்த தடிக்கும் போதோ, கல் முதல்ல படிக்கட்டு முதல்ல தடிக்க விழும்போதோ நழுவும்போதோ தன்னை அறியாமலேயே விவசக்கிரணன் தன் வசமின்றி பகவன் நாமா நாக்கில் ஹரிஹரி அப்படின்னு வரணுமா. அவர்கள் நரகத்தில் புக மாட்டார்கள்.
அவர்கள் மோட்சத்துக்கு அடைவார்கள் அப்படின்ற பாகவதத்தை அஜாமிர வாக்கியானத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பதிதா ஸ்கலித ஸ்தந்தஸ்த ஸ்தப்த ஆகதா ஹரி இத்தி அவசேனாக புமானார்கதி யாதனாம். அவசனா ஒரு புண்ணிய வசத்தினால்தான் அந்த பகவான் நாம நாக்கில் சொல்ல முடியும். அதனால்தான் இன்றைக்கி இப்போதே சொல்லி வைத்தேன் கோவிந்தான். அப்போதைக்கு வரத்துக்கு தான் இப்போ நான் ட்ரைனிங் பண்ணுறேன். இப்போ பயிற்சி பண்ணால் தான் நான் அப்போதைக்கு மரண காலத்தில் எனக்கு ராமராமன்னு வரும். அதனால தான் ராமநாமத்தை இரவும் 24 hours நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். 24 hours இம்பாசிபிள், முடியாது அப்படின்றாங்க சில பேர். பாசிபிள் அப்படின்னு ஒரு மகாத்மா நிரூபிச்சிருக்கார். முடியும், உனக்கு முடியாதுன்னு சொல்லு. அதனால் இது பாசிபிள் இல்லைன்னு சொல்லாத. 24 hours பகவான் நாம சொல்ல முடியுமா? ஏன் ஆஞ்சநேயர் என்ன பண்ணார்? இப்போ என்ன பண்ணுங்க, நாம வாயில் சொல்லி வாய் கம்முன்னு இருக்குன்னு மனசில் ஸ்மரணம் பண்ணிகிட்டு இருக்கார். ராமநாமத்தை ஆவர்த்தி பண்ணிகிட்டே இருக்கார். அவர் தூக்கத்தில் கூட இப்போ அர்ஜுனுடைய உடம்பை தொட்ட உடனே என்னென்னா கிருஷ்ண 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 கிருஷ்ணான்னு சவுண்டு வந்து தான். அர்ஜுனன் உடம்பை தொட்ட உடனே தூக்கத்தில் தூங்கின்னு இருக்கான். அவன் உடம்பை இப்படி தட்டின உடனே கிருஷ்ண 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 கிருஷ்ணன்னு பகவன் நாமம் வந்து தான். அப்படின்னா தூக்கத்தில் கூட பகவன் நாமம் சொல்கிறவங்க இருக்காங்க. உனக்கு தெரியாது. ஒரு தடவை இதை ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னு சொன்னால் இந்த நாமத்தை, அதுக்கு பிறகு அது பாட்டுக்கு அது வேலையை செய்யும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 5 மாலை ஜப மாலை வச்சு ஹரே கிருஷ்ணா சொல்கிறீங்களா, அதே மாதிரி ராமநாமா சொல்லி பாருங்களேன். ஒரு 5 மாலை ராம ராம ராமராம் சொல்லிட்டேன்னா 5 மாலை முடிஞ்ச பிறகு உங்கள் வாக்கில் ராமநாமம் வந்துன்னு இருக்கும். அது ஒரு தடவை ஆக்டிவேட் பண்ணிட்டோம், இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது பிறகு அது ஓடின்னு இருக்கும், வண்டி ஓடின்னு இருக்கும். அது மாதிரி வண்டி ஓடுற மாதிரி உனக்கு இந்த ஜபிச்சு பழக்கப்பட்டுட்டுன்னா அப்போ தடிக்க விழும்போதும் நழுவும் போதும், இல்லை பாம்பு தேல் முதலீங்களால் கடிக்கப்பட்ட போதும், இல்லை எதனா ஒரு இடிச்சிக்கணும், எங்கேயோ இடிச்சிக்கணும், அப்படி வழிக்கு விழும்போதும், அப்போது இல்லை பல்லு நாக்கு கட்சி ஐயோப்பா எப்பா எம்மா அப்படின்னு வராது. நாக்கில் பல்லு கட்சிச்சுன்னா உடனே ராமா அப்படின்னு உடனே அந்த வேதனை குறையிறது நீங்கள் பார்க்கலாம். இல்லை டக்குன்னு ஒரு அடுப்பு பாத்திரம் டக்குன்னு நெருப்பு சுட்டுச்சு, எப்பா பாப்பா ராம 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 ராமா அப்படி வரணும் சுபாவமாக. அப்படி வந்துடுச்சுன்னு சொன்னால் அதான் பரீட்சை. நீ நாம சித்தி ஏற்பட்டதுக்கு அடையாளம் அதான் நாமா. இனிமேல்ட்டு ஒன்று நாக்கில் பகவான் அங்கே பரீட்சை வரும்போது அந்திம காலத்துலேயும் உனக்கு நாமா வருன்றது இதான் நிதர்சனம். எப்போ தடிக்க விழும்போதோ வழிக்கு விழும்போதோ நெருப்பு சுட்டுக்கும் போதோ ராமராமன் நாக்கில் வருதோ இதுதான் பரீட்சை. இதில் பாஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக ஆனுவல் எக்ஸாம்லேயே நீ பாஸ் பண்ணுவேன். எப்போ குவார்டர்லி எக்ஸாமில் பாஸ் பண்ணியோ ஆனுவல் எக்ஸாம்லேயே நீ பாஸ் பண்ணுவேன். ஆனுவல் எக்ஸாமில் எப்போது மரண காலத்துலேயும் உனக்கு நாக்கில் ராமநாமம் தான் வந்துன்னு சொல்லி போவேன். நீ கண்டிப்பாக ராமருடைய உலகத்துக்கு தான் போவேன். ராமநாமம் தான் உனக்கு வரும் நாக்கில். எப்போ இங்கே உனக்கு இப்போ எப்படி பரீட்சை பண்ணிக்குது அந்த காலத்தில் வருன்றது என்ன நிச்சயம்னா இப்போ தான் இதுதான். அதுக்கு தான் மகான்கள் சொல்கிறான், பதிதகா தடிக்க விழும்போதோ வழிக்க விழும்போதோ எவைகளை பாம்பு தேல் முதல்ல கடிக்கப்பட்ட போதோ அல்லது தும்பும் போதோ இருமும் போதோ தன்னை அறியாமல் ராமராமான்னு சொல்லிட்டான்னு சொன்னால் அவன் இன்னும் யாதனா தேகம் எப்போ கிடைக்கும்? மரண காலத்தில். அந்த சமயத்தில் அவர்கள் யாதனா தேகத்தை அடைய முடியும். அதனால் அந்த காலத்தில் அவனுக்கு நாமா வந்துடும். அவசக்கிரணன்னு ஹரிரித்தி அவசேனாக புமான்னா அர்ஹதி யாதனாம். அப்படி கிருணன் அப்படி சொல்லிட்டான்னு சொன்னால் அவன் நரக யாதனைக்கு போக மாட்டான். ஏன்னா கடைசி காலத்தில் அந்த நாமம் அவன் நாக்கில் வந்துச்சுன்னா இப்போது தடிக்க விழும்போதோ விழும்போதோ இப்போ நாமா வந்துச்சுன்னு சொன்னால் அந்த காலத்தில் நாமா வந்துடும். அவசக்கிரணன் தன் வசம் நாமத்தை சொல்லிடுவான் கடைசி காலத்தில். அப்போ அவன் நரகத்தில் போக மாட்டான். தன் அன்னை நரகம் புகாள் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். நீ நரகம் போக மாட்டேன்ல, உங்கள் அம்மா அப்பாலாம் கரையேறிடுவாங்களாம், வைகுண்டத்துக்கு போயிடுவாங்களாம். அவங்களே நரகம் போக மாட்டாங்களாம். அப்படிப்பட்டது பகவான் நாமா. பகவான் வேற இல்லை, பகவான் நாமா வேற இல்லை. இந்த பார்க்கறது 2 அக்ஷரம் மாதிரி தோணும், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் இந்த நாமமானது. இது ஒரு தடவை நீ ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா உனக்குள்ளே அது ஜீவன் நாடி, அது ரத்தம் நாடி நரம்பில் மயிர்காலில் ரோம்கி ராம் ஆஞ்சநேயர் உடம்பு ரோம கோபங்கள் தான் நாம அதுதான். அப்படி பகவன் நாமா நீ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால் ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா அது பிறகு நீ நிறுத்தினா கூட அது நிற்காது, உன்னை சொல்லி தூண்டும். முதல்ல நாமத்தை நீங்கள் பிடிச்சிப்பீங்க, அப்புறம் நாம உங்களை பிடிச்சிக்கும், உங்களை தூங்க விடாது. இப்போ இந்த டாபிக் நான் ஃபுல்லாக முடிச்சிடுறேன், அப்புறம் இன்னொரு டாபிக் வரேன். ஏன் பலன் கொடுக்கல அப்படின்றதுக்கு அப்புறம் வரேன்.
இப்போ ஒரு தடவை ஆக்டிவேட் பண்ணிட்டு பகவன் நாமா தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால், நாமா சொல்ல 24 நேரம் சொல்ல முடியுமாண்ணா? 24 மணி நேரம் சொல்ல முடியும். தூக்கத்தில் எப்படி சொல்ல முடியும்? சுவாசத்தில் அந்தே நாராயண ஸ்மிருதி, சுவாசந்தே நாராயண ஸ்மிருதி, பிரதிசுவாசந்தே நாராயண ஸ்மிருதி அப்படின்ட்டு மகான்கள் வியாக்கியானம் பண்ணிக்கிறாங்க. அப்போ சும்மாவா? ஸ்ரீதர் வியாக்கியானம் பண்ணிக்கிறார், சும்மாவா? அது சத்தியம். அப்படிலாம் பாசிபிள், நிச்சயமாக இம்பாசிபிள் கிடையாது, பாசிபிள். 24 நேரம் சும்மா உபச்சாரத்துக்கு சொன்னது, ஏதோ புகழ்ச்சிக்காக 24 நேரம் பகவன் நாம அப்படி அந்த அளவுக்கு இடைவிடாமல் பகவன் நாம சொல்லணும் அப்படின்றது வலியுறுத்துக்காக சொன்னாங்க அப்படின்னு கிடையாது. அது அர்த்தவாதம் கிடையாது, அது புகழ்ச்சிக்காக சொன்னது கிடையாது, சத்தியம். அப்படிலாம் மகான்கள் இருந்திருக்காங்க. ஜபமாலையில் ஒரு 108 மாலை ஜபிக்கிற, ஒரு 10 மாலை ஜபிக்கிற, அதோட தான். அது எதுக்குன்னா உனக்குள்ளே ஆவர்த்தி ட்ரைனிங் ஆகிறதுக்கு. அந்த மிஷினை இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிக்கர் அடிக்கிறான். அந்த கிக்கர் அடித்து என்ன பண்ண இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன ஹைட்லிங் முருகின்னு ஜம்முன்னு ட்ராவல் பண்ண வேண்டியது தான். அது மாதிரி சாண்டிங் மாலையை வச்சுட்டு ஜபம் ஜபிக்கிறதுன்றது என்னென்னா உனக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அப்போ ஜப மாலையில் ஜபிச்சேன்னு சொன்னால் நாம தொடர்ச்சியாக வரும். நீ ஜப மாலை இல்லாமல் சொன்னேன்னா ராமராமான்னு சொல்லுவேன், டக்குன்னு வேறு விஷயம் பேசுவேன், இல்லை வேறு சிந்தனை வரும், நாம தடைபட்டுரும். ஏன்னா மனசு அலைப்பாயும் தன்மை உடையது. அப்போ உடனே என்னென்னா நாம கொஞ்சம் சொல்லுவேன், டக்குன்னு விட்டுருவேன், நாம சொல்லுவேன், மனசு சேதரடையும், உடனே விட்டுருவேன். இது சரியான ட்ரைனிங் இல்லை. அதனால தான் ஜபமாலையை வச்சு ஜபிக்கணும். ஜபமாலையை வச்சு நாம சொன்னால் ஒரு 5 மாலை ஜபிச்சிட்டா கூட அதுக்கப்புறம் உனக்கு அது என்னென்னா அந்த மாலையை வச்சிட்டா கூட ராம 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 ராமன்னு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு நாம சொல்லிகிட்டே இருப்பேன். எப்படி ஃபேன் சுவிட்ச் போட்டு நிறுத்தினா கூட கொஞ்சம் நேரம் சுற்றுதோ, வைப்ரேஷன் அந்த ஃபேன் சுற்றினே இருந்தோ, அது மாதிரி நாம சாண்டிங் நிறுத்திட்டா கூட உடனே நிற்காது ராமநாமா. நீ அப்புறமா நாக்கில் வந்துனே இருக்க ராம 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 ராமன். ஏன்னா அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அப்போ ஒரு தடவை ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னு சொன்னால் அவருக்கு அதனுடைய ரொட்டீனாக அப்படியே என்ன பண்ண தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பேன் நீ பாட்டுக்கு. அது தபஸாகும், அதுவே தபஸாகிடும். இப்போ நாம சொல்ல 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 உனக்கே தெரியும் ஒரு மாற்றம் உண்டாகும். அப்புறமா இந்த நாமத்தை கொஞ்சம் நேரம் விட்டால் கூட ஐயோ டைம் வேஸ்ட்டாக போகுது, தேவையில்லாத இவங்களோட வெட்டி கதை பேசினு இருக்குமே, தேவையில்லாத யூடியூப் பார்த்துன்னு இருக்குமே, தேவையில்லாமல் ஐயோ டிவி பார்த்துன்னு இருக்கோமே, தேவையில்லாமல் இந்த கேளிக்கைகள் ஈடுபடுறோமே, ஐயோ இந்த சமத்தெல்லாம் நாம இல்லாமல் இந்த காலம்லாம் வீணாக போதே, நாம இல்லாமல் இந்த காலம்லாம் வீணாக போகுது. உனக்கு அப்படியே நானும் என்னமோ கை வஞ்ச போன மாதிரி இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, 10 ரூபா பாக்கெட்டில் கை 10 ரூபா பாக்கெட்டில் இல்லைன்னா கை வஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு. அது மாதிரி உனக்கு என்னவோ ஏதோ ஒரு லாஸ் ஆன மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு பெரிய இழப்பு மாதிரி தோணும். அந்தளவுக்கு நாம நிறைய சொல்ல 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 அந்த கொஞ்ச நேரம் நாம சொல்லணும், இந்த டைம் காலம் வேஸ்ட்டாக போச்சே, நாம சொல்லாமல் வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு தோணும். அப்போ நீ என்ன அப்போ நாம சிந்தனையில் தான் இருக்கிற. அப்போ 24 நேரம் நாம சொல்லியிருந்தா இருக்க, அந்த நாம சிந்தனையில் தான் இருக்கிற. இப்போ நீ நாம சொல்லலையேன்னு ஏக்கப்படுற பற்றியா, அதுவே நாம சொல்கிறது தான். அந்த நாம சிந்தனை, அந்த ஏக்கமே நாமத்து மேலே ஐயோ நாம சொல்லாமல் போதே காலம், நாம படம் இப்போ ஃபோன் பார்த்துனே இருப்பான், இந்த சமயத்தில் நாம சொல்லாமல் போதே, நாம சொல்லாமல் போதே அப்படின்னு நினச்சினதை பற்றியா, அப்போவே நாம சிந்தனையில் தான் நான் இருக்கிறேன். அப்படி நீ தொடர்ந்து பகவன் நாமா சொல்லிவிட்டு நீ சும்மா இருந்தால் கூட அந்த ராம 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 ராமன் மனசில் ஆவர்த்தி பண்ணியிருந்தால் கூட நீ 24 ஹவர்ஸ் நாம நீ இயக்கிட்டே இருக்க, நீ பாட்டு நாம சொல்லிகிட்டே தான் இருக்க. பாசிபிளானா உனக்கு பாசிபிள் இல்லைன்னு சொல்லு. ஆனால் அதுக்காக பாசிபிள் இல்லை சுத்தமாக மொத்தம் யாருக்குமே பாசிபிள் இல்லைன்னு சொல்லாது. அதெல்லாம் முடியாது. சும்மா உபச்சாரத்துக்கு 24 நேரம் சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இருக்கிறவங்க தான் சிரஞ்சீவியாக இருக்கிறாங்க இன்றைக்கி. ஆஞ்சநேயர் சுவாமி போன்றவர்களும், கபீர்தாசர் போன்றவங்களாம். அப்போ அந்த கபீர்தாசர் என்ன பண்ணார், படிக்கட்டில் கால் பட்டு ராமராமன் சொன்னார், அதுவே உபதேசமாக எடுத்துட்டார். உபதேசம் எடுத்துட்டு குருநாதா உங்கள் உபதேசம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண, மகான்கள் வாக்கில் எந்த வழியிலாவது உனக்கு நாம கிடச்சிச்சா அதுவே தீட்சை தான். அதில் நீ விசுவாசிக்கணும், உனக்கு இதோட நம்பிக்கை இருக்கணும் அந்த நாமத்தில். அப்போ என்ன பண்ணணுன்னா, இது கதி கிடைச்சதே ஒரு கதி அப்படின்னு உறுதியாக பிடிச்சிக்கோ. அதை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு எதையும் திரும்பி பார்க்காத. குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அப்படியே அப்போ வேறு எந்த சாதனையும் திரும்பி பார்க்காது. அப்போ ஒரே நிஷ்டையாக இரு. ராம 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 ராம. இதான் உபதேசம். ராம 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 ராம. நீங்கள் மற்றவங்களாம் உபதேசம் பண்ணலாம், அவ்வளோதான். இதுக்கெல்லாம் நாம சித்தி ஏற்பட்டதாக உபதேசம் தான். நாம பிரச்சாரம் பண்ணுறவங்களாம் சித்தி ஏற்பட்ட பிரச்சாரம் பண்ணுறாங்க, யார் வேணால் நாம சொல்லலாம். இதுக்கு சித்தி அடையணும்னு அவசியம் இல்லை. நீ நாம சொன்ன உடனே இப்போது ராமானந்தர் வாக்குலேருந்து ராமநாமம் பெற்ற அவர்
தொடர்ந்து நாமத்தை ஜெபிச்சு 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 கபீர் வாசுதேவர் அந்த நாம சித்தி ஏற்பட்டுச்சு அவருக்கு. அஷ்டமா சித்திகளும் கை கொடுச்சு அவருக்கு, கபீர்தாசருக்கு, முஸ்லீம் குலத்தில் பிறந்த. அதனால் ஜாதி மதம் பேதம் கிடையாது நாமத்துக்கு. நாமத்துக்கு அசுத்தம் கிடையாது. டாய்லெட்டில் கூட பகவான் நாம சொல்லலாம், தீட்டு காலத்துலேயும் பகவான் நாம சொல்லலாம், மசானத்துலேயும் பகவான் நாம சொல்லலாம். இதுக்கெல்லாம் நேரம் காலம் கிடையாது. எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். புரியுதுங்களா? எதுக்காக வேணாலும் சொல்லலாம் பகவான் நாமம். அப்படி பகவான் நாமத்தை நீ சொல்ல 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 அதனுடைய வேலையை உனக்கு காட்டும். அப்போது உன் எதிரிகள்லாம் துவஞ்சு போயிடுவாங்க. பலமுள்ள எதிரிகள் பயந்து நடுங்கின்னு இருப்ப இதுக்கு முன்னாடி நாமா சொல்ல 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 சத்ரு கர்ஷதி, சத்ருக்கள்லாம் மெலிஞ்சு போயிடுவாங்க. உன் எதிராளிகளால் நீ தாக்கப்பட மாட்டேன். உன்னை பார்த்து அவங்க தான் பயப்படும். எத்பிபேதி ஸ்வயம் பயம், அந்த பயமே உன்னை கண்டு பயப்படும். எந்த துன்பங்கள்லாம் உன்னை போட்டு வாட்டிச்சோ அந்த துன்பங்கள் உங்களை வரத்துக்கு பயப்படும். உன் மனசில் சாந்தி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். நீ எந்தளவுக்கு உன் தீவிரத்தை காட்டுற, தீவிரேன பக்தி யோகேன யசந்தி புருஷம் பரம், அந்த பகவானை பரம் உயர்வாக நினைத்து அந்த நாமத்தை உயர்வாக நினைக்க நீ எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, நீ எந்தளவுக்கு அதை நம்புகிற, எந்தளவுக்கு விசுவாசிக்கிற, எந்தளவுக்கு அது எஃபர்ட் போடுற, நீ தீவிரேன எந்தளவுக்கு தீவிரத்தையை காட்டுற, அதற்கேற்ற மாதிரி சீக்கிரமாக பலன் கிடைக்கும். உன் தீவிரத்தையை அதிகப்படுத்தினா சீக்கிரமாக பலன் கிடைக்கும். நீ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சொல்லுவேன், அரை மணி நேரம் சொல்லுவேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும். ஒரு 10 நாமா சொல்லிட்டு நான் நாமா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு 10 நாமா 20 நாமா சொல்லிட்டு நான் நாமா சொல்லிட்டேன் அப்படி அது கிடையாது. உனக்கு உண்மையிலேயே உன் ஆசை நிறைவேறும். அகாமகா சர்வகாமகா மோக்ஷகாம உதாரதிகி தீவிரேன பக்தி யோகேன யசந்தி புருஷம் பரம். சாதனை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க மகான்கள்லாம். நான் இப்போ நானாக சொல்கிறேன்னு நினைப்பீங்க, கிடையாது. எல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு, நான் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அகாமகா உனக்கு ஆசையற்ற மனம், ஆசையற்ற தன்மையை கொடுத்துடணும் நாமா. அதுக்கப்புறமா சர்வகாமகா உனக்கு எல்லா ஆசைகளும் நிறைவேறணும்னு ஆசைப்பட்டாலும் அதுவும் நடக்கும். மோக்ஷ காமகா மோக்ஷ ஆசைப்பட்டாலும் எல்லா ஆசையும் நிறைவேற்றி கொடுக்கும் நாமா. அதுக்கு நீ என்ன பண்ணணும், தீவிரத்தையை காட்டணும். தீவிரேன பக்தி யோகேன, பக்தி யோகன்னா கலியுகத்தில் பக்தி யோகன்னா பகவான் நாமா தான். இதில் சாலிடாக இதில் சந்தேகமே கிடையாது. சரி, ஓகே. அப்படின்னா பகவான் நாமத்தை நீ தீவிரதையை காட்டும்பொழுது அப்போது அது அது பார்த்துக்கும். என்ன இவன் நம்ம அந்த நாமத்துக்குரிய பகவானாகிய நாமியானவன் பார்ப்பான், என்னடா இவன் இவ்வளோ தீவிரமாக இருக்கான். அப்போது அடுத்த ஸ்டெப்பு நான் சொல்கிறேன். அது உயர்ந்த பக்தி. எப்படின்னா நாமா சொல்ல 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 இந்த நாமத்திலேயே எனக்கு புத்தி ஏற்படணும் அப்படின்னு பகவானுக்களை சங்கல்பம் பண்ணிக்கிறது. இந்த ஆசை தான் முதல் மெயின். மற்ற ஆசைகள்லாம் தன்னாலே நிறைவேறிடும். ஒரு தடவை சங்கல்பம் பட்டுனா அதையே அந்த சங்கல்பத்தையே நினச்சின்னு இருக்கக்கூடாது. ஒரு பலனை எதிர்பார்க்குற, அந்த பலனையே எப்போ கிடைக்கும், அந்த பலன் எப்போ கிடைக்கும், அந்த பலன் எப்போ கிடைக்கும், அந்த பலன்னா நீ சாதனையை விட்டுருன்னு அர்த்தம். நீ பலனை சித்தே செய்துன்னு இருந்தனா, நாம சொல்லியிருந்தனா நாமத்தை சீக்கிரம் விட போகிறீங்கன்னு அர்த்தம். அப்படி பலன் நிறைவேறல, பலன் கிடைக்கலன்னு சொன்னால் சலிப்பு ஏற்பட்டுரும் நாமத்தில். அப்புறம் நாமா சொல்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வராது. நல்லா புரிஞ்சுங்க, முக்கியமான டாப்பிக்கு. நாமா எப்படி சொல்லணும்னா, பலன் கொடுக்குதோ கொடுக்கலையோ என் நாமத்திலேருந்து நாக்கிலேருந்து நாமத்தை நீக்க மாட்டேன், நான் உறுதியாக பற்றி கொள்வேன், இந்த நாமத்தை நான் விட மாட்டேன். பகவான் என்னை கைவிட்டாலும், பகவான் நாமா என்னை கைவிட்டாலும் நாமத்தை நான் விடமாட்டேன் அப்படின்ற உறுதியான மனப்பான்மைகள். இதுதான் ஹை லெவல், இது ஹைஜீனிக், இதுதான் சூப்பரான பக்தி. இந்த நிலையிலேருந்து நீ நாமா சொல்லி பாருங்கள், பகவான் சீக்கிரமாக பலன் கொடுப்பான். அதில் சோதனை வரும், வந்தாலும் வரும், தெரியாது எனக்கு. ஆனால் எனக்கு வந்துக்குது. ஆனால் சோதனை வந்தால் அப்போ என்னடா அது இப்போ பலன் கொடுக்கலையே, கஷ்டங்களாக வருது, எனக்கு கஷ்டம் வந்தாலும் நான் நாமத்தை விட மாட்டேன். அப்போ கஷ்டம் வரும்போது தான் அதிகமாக சொல்லுவேன் நாமத்தை. இதுக்கு முன்னாடி டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாம சொன்னேன். இனிமேல் நான் வேலையை எல்லாத்தையும் விட்டு தூக்கி போட்டு, வேலையெல்லாம் கூட தூக்கி போட்டு நாமத்திலேயே நான் ஸ்திரமாக இருப்பேன். எனக்கு கஷ்டம் வருதில்ல, கஷ்டம் வந்தால் இன்னும் வேலையெல்லாம் மொத்தம் தூக்கி போட்டு நாமத்திலேயே நான் திருடமாக இருப்பேன் அப்படின்னு அதிகப்படுத்துவேன். நான் அப்படி தான் பண்ணுவேன். அப்போ நாம் அது பிறகு பகவான் ஜால்சாப் சொல்ல முடியாது. பகவான் தன் மாயையால் உன்னை மயக்க முடியாது. பகவான் சோதனைகளால் உன்னை தாக்கப்படும், சோதனைகளால் உன்னை வஞ்சனை பண்ண ஏமாற்ற முடியாது. பகவான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். உன்னுடைய சக்திக்கு தகுந்த பலன் அதான் சொல்கிறேன். அதுதான் தீவிரம்னு பேர். தீவிரேன பக்தி யோகேன. அந்த பக்தி யோகம் எப்படி இருக்குன்னா தீவிரமாக இருக்கணும். அஹைதுகி அப்பிரதிகதா. எந்த தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களில் உடைச்செடுத்து நீ பகவான் நாம சொல்லணும்.
அதே சமயத்தில் அகைதுகி எந்த வித பலனை எதிர்பார்க்காமல் பகவான் நாமத்தை சொல்கிறது தான் ரொம்ப விசேஷம். பலன் கிடைக்குதோ கிடைக்கலையோங்க, பலன் கிடைச்சாலும் கிடைக்கலாம், நான் நாமத்தை விட மாட்டேன். பலன் கிடைச்சா பகவான் நாம சொல்லுவேன், பலன் கிடைக்கலாம் நான் பகவான் நாமத்தை விட்டுருவேன் அப்படின்னா அது பக்தியே கிடையாது. நீயே ஸ்திரமாக இல்லை போது பகவானை நீ நம்புறது இருக்கட்டும், பகவானுக்கு உங்க மேலே நம்பிக்கை வராதே. நீ ஏன்னா ஸ்திர புத்தி இல்லையே. நீ 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 ஆசைப்படுறது கிடைக்கலன்னா என்னை விட்டுருவ, நீ என்னை கை விட்டுருவேன் அப்படி தானே. அப்போ நான் ஏன் உன்னை கை விடக்கூடாது? பகவான் நாம உன்னை கை விடக்கூடாதுன்னா நீ பகவான் நாமத்தை விடக்கூடாது. ஒரு பதிவிரதா ஸ்திரீயானவள் கணவனை கெட்டியாக பிடிச்சிருந்தான்னு சொன்னால் அவனுக்கு மோட்சம் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் இவளுக்கு வைகுண்டம் கிடச்சிடுமா? ஏன்னா இவள் பதிவிரதா ஸ்திரீ. அப்போ அதுக்கு தகுந்த பலன் யாருன்னா இவன் இந்த கையால் ஆகாதவன் கணவனாக இருந்தாலும், கணவன் கையால் ஆகாதவனாக இருந்தாலும் அவனால் எதையும் காப்பாற்ற முடியுமா? பகவான் ரட்சிக்கிறானா அந்த பதிவிரதையை. அந்த பதிவிரதைக்கு பகவான் வைகுண்டத்தை திறந்து வச்சுருக்கானா தெரியுமா? அப்போது நீ நாமா சொல்லும்போது உன்னுடைய உறுதியானது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு சொன்னால் அந்த நாமத்துக்குரிய பலன் கொடுத்தே தீரணும். தெய்வத்தால் ஆகாதேன்னு முயற்சி மெய்வருத்த கூலி தரும். உன்னுடைய நிஷ்டை எப்படி இருக்கணும்னா நாம பலன் கொடுக்குதோ கொடுக்கலையோ, ஆனால் நாமத்தை நான் விட மாட்டேன். அப்போ நீ இரவு பகலும் சொல்லி பாருங்கள், உன் மனசு ஒருமுகப்பட்டுடும், உன் மனசில் கலங்கங்கள்லாம் வெளியே போயிடும், அசுத்தங்கள் நீக்கப்படும். உனக்கு நன்மைகள் வரத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய குப்பைகள் ஆகிய மனசில் இருக்கிற கலங்கங்கள் அவைகள்லாம் சகல கல்மஷம் நாசனம், எல்லா கல்மஷங்களையும் நாசம் பண்ணி உங்கள் மனசை பரிசுத்தமாகி பரிசுத்தமான ஹிருதயத்தில் எந்த சங்கல்பம் பண்ணாலும் நிறைவேறும். நல்லா சைலண்ட்டான ஒரு சமயத்தில் ரொம்ப பின் ட்ராப் சைலன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சமயத்தில் ஒரு குண்டு ஊசி கீழே போட்டால் கூட டங்குன்னு சத்தம் கேட்கும். ஆனால் நல்ல அமளியான சத்தத்தில் ஒரு பாறாங்களே போட்டால் கூட சத்தம் காதில் கேட்காது. ஏன்னா நிறைய சத்தத்துக்கு நடுவில் ஒரு சத்தம் போட்டால் பெருசாக கேட்காது. அது மாதிரி மனசில் பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான குப்பைகள், பலவிதமான தெய்வ வழிபாடுகள், பலவிதமான சாதனைகளை கடைப்பிடிச்சிருந்து நாமத்தை பிடிச்சா அது பெருசாக பலன் கொடுக்காது. மாம் ஏகம் சரணம் பிரஜ, இந்த நாம ஏக பக்திர் விசிஷ்யதே, இதெல்லாம் அனன்யா சிந்தையந்தோ, இதெல்லாம் யாருக்கு சொல்லியிருக்கு? நமக்கு தான் சொல்லியிருக்கேன். அந்நிய சிந்தனை இருக்கக்கூடாது. பலன் கிடைக்குமா, பலனில் உத்தேசம் இருக்கக்கூடாது. பலன்களை தூக்கி குப்பத்தொல்ல போட்டு ஒரு தடவை சங்கல்பம் பண்ணினியா, அந்த சங்கல்பம் பகவான் மறக்க மாட்டான். நீ மறந்தாலும் பகவான் மறக்க மாட்டான். அந்த சங்கல்பிச்சுட்டு அத்தோட அது மறந்துடணும். நீ மறந்துடணும் அந்த பலனை பற்றி. அந்த பலனை ஒருத்தர் சங்கல்பம் பண்ணி நல்லா போதும், அது நிறைவேறும். அதுக்கப்புறம் அதையே நினச்சிக்கூடாது. அதுக்கப்புறம் நாமத்தை தான் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கணும். நாமத்தை தொடர்ந்து சொல்ல நான்னா நீ பலன் கிடைச்சாலும் கிடைக்கணும், நாமத்தை சொல்லுவேன் அப்படின்னு உறுதியாக பற்றி கொண்டே ஆனால் சீக்கிரமாக அந்த பலன் கையில் மேலே கிடைக்கும். அப்போது நீ எந்த அளவுக்கு உன்னுடைய தீவிரதையை காட்டியோ இரவும் பகலும் நாம ராம ராம ராம, அதே சமயத்தில் வேறு சிந்தனை அனன்ய சிந்தைன்னு தோன்றது பதத்துக்கு என்ன அர்த்தம்னா அந்நிய சாதனைகள்லையோ அந்நிய பரிகாரங்கள்லையோ அந்நிய பலன்கள்லையோ புத்தி இருக்காமல் நாமத்தில் மட்டுமே புத்தி இருக்கணும். அதான் அனன்யா சிந்தையந்தோ. அப்படி நீ அதான் அனன்ய சிந்தையந்தோ மாம் ஏ உபாசதே. அப்படி யார் உபாசிக்கிறாங்களோ, நாம நிஷ்டையாக இருக்கிறாங்களோ அவருடைய யோகக்ஷேமத்தை பகவான் பார்த்து செய்வான். அப்போ அவருடைய ஆசையை நிறைவேற்றுவான். புரியுதுங்களா? அப்போது வகாம் யகம், நானே அவர்களுக்கு பார்த்து செய்வேன். உன்னுடைய நிஷ்டை பக்கவாக வரணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன், அது பிறகு தான் பலன். ஃபஸ்ட்டு அனன்யா சிந்தையந்தோ, அப்புறமா தான் யோகக்ஷேம் வகாமியகம். ஃபஸ்ட்டு நீ ஃபாலோ பண்ணுறது பர்ஃபெக்டாக ஃபாலோ. பகவானுக்கு உன் நம்பிக்கை வர மாதிரி நீ நாமத்தை சொல்லு நிஷ்டையா. அது பிறகு பலனை பற்றி பலத்தை பற்றி நீ கவலைப்படாத. உனக்கு என்ன ஒன்றுன்றது பகவானுக்கு தெரியும். டைமுக்கு கரெக்டாக எடுத்து கொடுத்துருவான். அந்த டைம் எந்த டைமுக்கு வேணுமோ அந்த டைம் கரெக்டாக கொடுவான். ஞானத்தை வேணாலும் ஞானத்தை கொடுப்பான், வைராக்கியத்தை வேணாலும் வைராக்கியம் கொடுப்பான், பக்தி வேணாலும் பக்தியை கொடுப்பான், முக்தி வேணாலும் முக்தியை கொடுப்பான். இல்லை உங்களுக்கு பணம் காசு செலவுக்கு கையில் காசு இல்லை கஷ்டப்படுறேன்னா அதுக்கும் கொடுப்பான். உனக்கு ஏதாவது ஆசைகள் நிறைவேறணும் அந்த ஆசைகளும் நிறைவேறும். எல்லாம் நியாயமானதாக இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக அத்தியாவசிய தேவைன்னா கண்டிப்பாக நிறைவேறும், பகவான் நிறைவேற்றுவான். ஆனால் அதில் உத்தேசம் இருக்கக்கூடாது. அப்படி பணங்களில் உத்தேசத்தினா நீ கீழே இறங்கிட்ட, நாமத்தை விட்டு கீழே இறங்கிட்டேன்னு அர்த்தம். நாமத்தை விட்டு கீழே இறங்கிட்டேன்னா நீ பகவான் நாமத்தில் சலிப்பு ஏற்பட்டுரும். போதுடா சொல்லு, ஆமாம் சொன்னதுக்கெல்லாம் பெருசாக பலன் கிடச்சிச்சு, ஆமாம் இப்போ நாம சொல்லாது தான் பெரிய விஷயம் போடா அப்படின்னு ஒரு வெறுப்பு உண்டு. ஆமாம் இவ்வளோ நாள் சொன்ன நாமத்தை மட்டும் பெருசாக பலன் கிடச்சிச்சு, இனிமேல் தான் நாம சொல்லியாக்கும் போடா. இப்போ நாம சொன்ன மட்டும் பெருசாக பலன் கிடச்சிடும். அப்படியே எல்லாம் கஷ்டம்தான் வந்தது, துன்பத்து மேலே துன்பம், ஒரே சோதனை மேலே சோதனை, கஷ்டம்தான் வந்தது. நாம சொல்லி ஒன்றும் பெருசாக பலன் இப்படி நீயே அழுத்துக்கிடுன்னு சொன்னால், நீயே உனக்கே சலிப்பு தட்டிச்சுன்னு சொன்னால் உன் மனசில் இப்படிப்பட்ட
ஒரு விரக்தி ஏற்பட்டுன்னு சொன்னால் நீ எப்படி நாம சொல்லுவேன்? நாமத்தை சொல்கிறவங்க உற்சாகமாக நாம சொல்லணும். என் நாமத்தில் உற்சாகம் வரலையே. அப்போ நாமத்தில் உற்சாகமாக நாம சொல்கிறவங்களோட சகவாசம் வச்சுக்கணும். அவருடைய சங்கத்தை அடிக்கடி எடுத்துக்கணும். அந்த நாமத்தை ராமா 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 என்று நாமம் சொல்லுவோம், நாமம் வராவிட்டால் நல்லவரோடு சேருவோம். நல்லவர் யாருன்னா அந்த சாதுக்கள் சங்கம். அப்போ அந்த நாம கீர்த்தனம் பண்ணுற இடத்துல போய் கலந்துக்கோ. அந்த நாம சொல்கிறவங்களோட சகவாசம் வச்சுக்கோ. அவருடைய தபஸ் மூலமாக ரீசார்ஜ் பண்ணிக்கோ. அடிக்கடி ரீசார்ஜ் பண்ணிட்டேன்னு சொன்னால் அவனுக்கு உற்சாகமாக நாம சொல்லுவேன். இல்லைன்னு சொன்னால் தோண்டு போயிடுவேன். எப்படி ஒரு மரத்தினுடைய கிளைகளால் மரத்தினோட ஒட்டப்பட்ட கிளைகளானது நல்லா செழிப்பான பூக்கள் காய்க்குது, பிஞ்சுகள் காய்க்குது, காய்கள் காய்க்குது, அது பழமாக பழுக்குது, நிறைய பழமாக அப்படியே கொத்து கொத்தாக பழம் பழுக்குதோ, அது எதனால்? மரத்தால் ஒட்டப்பட்டு இருக்கிற கிளையினால். ஆனால் மரத்தினால் வெட்டப்பட்ட கிளையானது என்னென்னா சீக்கிரமாக காஞ்சி போயிடும். அவைகளில் பழமும் பழுக்காது, காயும் காய்க்காது. அது மாதிரி ஒரு சத் சங்கத்தில் இணைஞ்சிருக்கும் போது, அந்த நாமனிஷ்டையில் இருக்கிறவங்களோட சகவாசம் ஏற்கொள்ளும் போது இந்த கிளையானது, அந்த கிளை ஒட்டப்பட்டு இருக்கிற கிளையானது ஆட்டோமேட்டிக். இப்போ ஒட்டு மாங்காய் சொல்கிறேன் இல்லையா, ஒன்றில் ஒரு கிளையை எடுத்துனோம்னா ஒரு மாமரத்தில் லைட்டாக சீவிட்டு அந்த மாமரத்தை எடுத்து கட்டி அப்படியே துணி போட்டு கட்டி வச்சுட்டா அந்த கிளை பக்கத்தில் அந்த ஒட்டு மாங்காய் அந்த கிளையானது நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிடும். நல்லா இலைகள்லாம் பச்சை பச்சையில் இருக்கும். அது பார்த்தா நிறைய பூக்கள் பூக்கும், காய்கள் காய்க்கும், பழங்களாக பழுக்கும். அந்த ஒட்டப்பட்ட கிளையானது எதில்? இந்த ஒட்டு மாங்காய் சொல்கிறேன். இந்த மாங்காய் மரத்தில் ஒரு கிளை வேற ஒரு மாமரத்தை கிளையை எடுத்து ஒட்டினா அந்த கிளையில் பழங்கள்லாம் பழுக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பழைய காலத்தில் செய்வாங்க, நான் பார்த்துருக்கேன். சின்ன மாஞ்செடி பெருசாக வரும்போதே ஒரு கிளையை எடுத்து இன்னொரு மரத்தில் அப்படியே ஒட்ட வைப்பாங்க. ஒட்ட வச்சு அப்படியே துணி போட்டு கட்டிட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது செழிப்பாயிடும். ஆமாம், அந்த பச்சையும் அதில் போய் சேரும். அது மாதிரி ஒரு மரத்தோடு இணைஞ்சிருக்கிற கிளைகள் தான் நல்லா பழம் கொடுக்குமே தவிர, மரத்துலேருந்து தனியாக பிரிஞ்ச ஒரு கிளையானது, வெட்டப்பட்ட கிளையானது பழங்கள் கொடுக்காது. அது சீக்கிரமாக காஞ்சி போயிடும். அது மாதிரி நீனாக தனியாக பகவன் நாமா சொல்லி நான் திருடநிஷ்டையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது இருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு நீ முடி ஸ்ட்ராங்காக எடுக்கணும். உனக்கு வைராகியம் இருக்கணும். உபதேசம் பெறது பெரிய விஷயம் இல்லை. உபதேசம் பண்ணதை கடைப்பிடிக்க அதை தக்க வச்சுக்கிற பற்றியா அதான் பெரிய விஷயமே. அதில் ஸ்ட்ராங்காக எந்த சூழ்நிலையிலையும் பகவன் நாமத்தை விடக்கூடாது. உனக்கு சூழ்நிலை சந்தர்ப்பம் சரியில்லை, அழுத்து போகிற மாதிரி மனசை ரொம்ப புண்படுத்திட்டாங்க, டென்ஷன் ஆகிடுச்சு, அதனால் நான் நாமத்தை விட்டேன். அடப்போப்பா, நானே 1008 டென்ஷனில் இருக்கிறேன், 1008 கஷ்டத்தில் இருக்கிறேன், என்ன பண்ணுறது, நாளைக்கு எப்படி பணத்தை சமாளிக்க போகிறேன்னு தெரியல, கடங்காரன் நிற்க போகிறான் வீட்டு வாசலில். ஆமாம், அது வேறு கையெழுத்து போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவங்க வேறு பிடுங்க போகிறாங்க, சொந்தக்காரங்களாம் அவங்களாம் எப்படி பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு வாங்கிட்டேன். அது காவலியெல்லாம் பெருசாக இருக்குது. நான் போய் ராமராமான்னு எத்திக்கு நாமா சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கஷ்டம் போகிறதுக்கு நாமா சொன்னால் தான் கஷ்டம் போகும், அது தெரில. ஆனால் நாமத்தில் அலுப்பு ஏற்பட்டுச்சு. ஆமாம், எவ்வளோன்னு நாமா எழுதுனேன், நோட்டாக நாமா எதுவும் குத்தேன், எவ்வளோ நாமா சொன்னேன், பெருசாக பணம் குத்துச்சா போயா, எவன் நம்புவான் அந்த நாமத்தை? ராமராமான்னு ஏதோ சும்மா சொல்கிறாங்க, பக்தி வளர்த்து ஏதோ பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இதை போய் அன்றைக்கி கை வச்சா தான் கஞ்சி. இந்த மாதிரி பழமொழிகள்லாம் நல்லா அருமையாக சொல்லுவாங்க. இதெல்லாம் அஞ்ஞானிகளுடைய வார்த்தை. இது ஞானிகளுடைய வார்த்தை கிடையாது. ஞானிகள் தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தீவிரமான பக்தி யோகம், தீவிரத்தையை காட்டு, நீ விடாப்படியே பகவன் நாமத்தை சொல்லு, முயற்சி மெய்வருத்த கூலி தரும். இதெல்லாம் மகான்களுடைய வாக்கு. இதை எடுத்துக்க மாட்டாங்க. மகானுடைய வாக்கு அப்படின்னா தீவிரமான பக்தி யோகன்னு சொல்லுவாங்க. முயற்சி மெய்வருத்த கூலி தரும் சொல்ல திருவள்ளுவர் சொல்லுவார். இது மாதிரிலாம் உன்னால் தெய்வத்தாலேயே முடியாத விஷயம் உன் முயற்சியால் முடியும். அந்தளவுக்கு நீ தீவிரத்தையை படுத்து, உன் பக்தி திடமாக்கு, தீவிரமான பக்தி யோகம் தீவிரத்தை படுத்து. அப்படி மகான்களுடைய வாக்குகளை நம்ப மாட்டாங்க. இது யாரோ ரோட்டில் போகிறவங்க பேச்சு சொல்லக்கூடிய பழமொழியெல்லாம் இல்லை. அவன் கை வச்சா தான் கஞ்சி, சும்மா அந்த தெய்வம் அப்படி கூறிய பேச்சு கொட்டுமா, சும்மா சொல்கிறேன் அப்படின்னு தெருப்போக்கனுடைய பேச்சு, ஒரு குடிகாரன் பேச்சு, இந்த மாதிரி உபயமுத்தனுடைய பேச்செல்லாம் கேட்குறோம், பைத்தியக்காரன் பேச்செல்லாம் கேட்குறோம். எவனும் என்னென்னத்தோ சொல்லி விட்டுறான், அதை பழமொழி ஆகிடுது. எவனும் என்னென்னத்தோ சொல்லி விட்டதெல்லாம் பழமொழி ஆகிடுச்சு. இப்போது அதுதான் பெருசாக எடுத்துக்கிறாங்க. அதை பெருசாக எடுத்துக்கிறாங்களே தவிர மகான்களுடைய வாக்கு பெருசாக மதிக்கணுன்ற எண்ணமே வர மாட்டேது. நாம சங்கீர்த்தனம் துக்க சமணமாக்கும், பாபங்களை போக்கும் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த மகாத்மாக்கள் வாக்கை நம்ம ஏன் எடுத்துக்க மாட்டேன்றோம்? அதுலேயே நம்பிக்கை வரல. அப்போ இவ்வளோ வார்த்தைகள் அப்போ பொய்யா? வால்மீகி சொன்ன வாக்கு பொய்யா? ராம சங்கீர்த்தனை வீர சோகா, ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணால் சோகம்லாம் போய்டுன்றா சொல்லியிருக்காரு வால்மீகி. அது அவ்வளோமா எவ்வளோ மகாத்மாக்கள் போதேந்திரா சொல்லியிருக்காரு. அதுவும் பிரமாணமாக பாகவதத்தில் தொட்டடெல்லாம் பகவான் நாமத்துடைய மகிமை சொல்லியிருக்கு.
நாம சங்கீதம் கோடி ஜென்மத்துடைய பாபத்தை போக்கிடும், நம்மளுக்கு சௌக்கியத்தை உண்டாக்கிடும். அகாமகா சர்வகாமகா எல்லா ஆசையும் நிறைவேற்றும். ஏத நிர்வித்தியமான நாம் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் நிர்ணயித்தம் ஹரே நாமானு கீர்த்தனம், ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணு, உனக்கு இச்சைகள்லாம் நிறைவேறும். உன்னுடைய சிறந்த ஞானம் உண்டாகும், வித்தியை உண்டாகும், பயமற்ற நிலை உனக்கு உண்டாகும். அகுதோ பயம். இவ்வளோ பிரமாணங்கள் மகான்கள் அப்படியே லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பிரமாணங்கள் ஸ்லோகமாக இதை நம்ப மாட்டேன்றோம். எவனோ ரோட்டில் போகிறோம் பேச்சை நம்புகிறோம். எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, இவங்களாம் சாஸ்திர பண்டிதர்களா, மகா ஞானிகளாக நம்ம முன்னோர் இல்லை நம்ம இதெல்லாம் சொல்கிறவன். எவனோ தெருப்பக்கம் சொல்லுவான், உபயமுத்தவன் சொல்லுவான், கையால் ஆபாதவன் சொல்லுவான். அவர்கள் பேச்செல்லாம் இன்றைக்கி பழமொழி ஆகி போச்சு தெரியுமா. எனக்கு இது மாதிரி பழமொழிகள் சொன்னால் எனக்கு கடுப்பாக இருக்கும். அன்றைக்கி கை வச்சா தான் கஞ்சி, எவன் போடுவான் அது பண்ணு, தெய்வம் வந்து கோரை விஷயம் கொட்டுமா. இது மாதிரி ஒரு அலட்சியமாக இது மாதிரி பேசும்போது எப்படி இருக்குது நம்மளுக்கு. ஆமாம் இதான் உண்மை. அந்த பேசுகிற தோரணை அப்படியே கூரை பிடிச்சி கொட்டோம் தெய்வம் படா. இவ்வளோ நாள் ஒன்று சொன்ன மாதிரி இவ்வளோ நாள் நீ நாம சொன்ன உடனே பரிசை கச்சிச்சா. சோதனை கஷ்டம்தான் வந்தது உனக்கு அப்படி சொன்ன உடனே ஒரு இது மாதிரி ஆசாமி இது மாதிரி ஆட்களுடைய பேச்சை கேட்டால் கண்டிப்பாக நெகட்டிவான தாட்ஸ் தான் உண்டாகும். நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் நம்ம வீட்டில் உண்டாகும். எப்போ வீட்டில் வந்து சனினே நாயே பேய அப்படின்னு பேசுகிறோமோ அந்த இடத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் உண்டாகும். எப்போ கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்ட்டு பகவன் நாமங்களை சொல்கிறோமோ அந்த இடத்துல தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும். வீட்லேயே குழந்தைகளை திட்டு போது கூட சனினே நாய் பேய் பிசாசை எருமாடை இப்படிலாம் பேசினா அங்கே நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் உண்டாகும். தவறான வார்த்தைகள் நம்ம சூழ்நிலையை கெடுத்துடும். ஆனால் பகவன் நாமம் என்ன பண்ணுன்னா ஜெகத் பவித்திரம், உலகத்தையே பரிசுத்தமாக்குது பகவன் நாமம். பாகவதம் சொல்லியிருக்கு, எத்பத சித்திரபதம் ஹரேர் யசோ ஜெகத் எத்பத சித்திரபதம் ஹரேர் யசோ ஜெகத் பவித்திரம் பிரகிருத கர்க்கிச்சித்து தத் வாயசும் தீர்த்தும் உஷந்தி மானசா. பகவானுடைய நாமங்கள் வந்து உலகத்தை பரிசுத்தமாக்கக்கூடியது. நாமானி யசோ அங்கிதானிய சுண்வந்தி காயந்தி கிரணந்தி சாதவகா. அதை தான் சாதுக்கள்லாம் கேட்பாங்க, அதை தான் பேசுவாங்க. ஏன்னா அதுதான் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டாக்கக்கூடியது. பகவானுடைய புகழ் தான் அது பவித்திரமாக்கக்கூடியது, நம்ம குடும்ப சூழ்நிலைகளை மாற்றக்கூடியது. நம்ம பேசுகிற தோரணையே வீட்டில் தப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது. அந்த இடத்துல எப்படி நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கும். பாசிட்டிவான வார்த்தைகளை பேசினா அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். சரி, இந்த விஷயம் போட்டோம். இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ நாமத்தை பிடிச்சிக்கிட்டால் நமக்கு நம்பிக்கை உண்டாகணும். ஃபஸ்ட்டு நம்பிக்கையோடு பகவான் நாம சொல்லணும் இல்லையா. ஆனால் நீங்கள் குவாலிட்டியாக சொல்கிறது நம்பிக்கையோடு சொல்கிறது, குவாலிட்டி இல்லைன்னா குவான்டிட்டியாக பகவான் நாமத்தை அதிகரிக்க செய்தாலும் ஒன்று நம்பிக்கை உண்டாயிடும். அதனால தான் சொல்கிறேன், பலனை எதிர்பார்த்து செய்கிறவங்களுக்கு தான் நான் இவ்வளோ பேச வேண்டியிருக்கு. பலனை எதிர்பார்க்காம சொல்கிறவங்களுக்கு நான் இவ்வளோ சொல்ல வேண்டியதில்லை. அவங்க பாட்டு நாமத்தை பிடிச்சின்னு போயின்னு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும். சர்வகாமக எல்லா ஆசைகளும் நிறைவேறும். நீங்கள் ஏதோ ஒரு பலனை நினச்சின்னு பகவான் நாமத்தை சொன்னால் சில பலன் அந்த பலன் வந்து தான் நிறைவேறும். ஆனால் சர்வகாமகா பகவான் நாமத்தை நீ தொடர்ந்து சொல்லணும், தீவிரப்படுத்துன்னு சொன்னால் எல்லா ஆசைகளும் நிறைவேறும். நீ அதனால தான் சங்கல்பம் பண்ணாதன்ற. சங்கல்பம் பண்ணாமல் இருந்தாவே உனக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாம் தேடி வரும். நான் இதெல்லாம் நினச்சேன், ஆனால் பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணல, ஆனால் இதெல்லாம் நிறைவேறுது. நீ நினச்சல அதுவே சங்கல்பம் தான். பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ நினச்சல இதெல்லாம் ஓணுன்னு, இதெல்லாம் ஆசைப்பட்டல, அதனால் இதெல்லாம் தேடி வருது. சர்வகாமகா நீ ஆசைப்பட்டாலே அதெல்லாம் நிறைவேறும். நீ தனியாக பகவான்கள் போய் மமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் மமோ பார்த்த சமஸ்த துரித ஒரு கையில் மேலே ஒரு கை வச்சு சங்கல்பம் பண்ணிக்கணும். மமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆசைகள் நிறைவேறதுக்கு அதெல்லாம் சங்கல்பம் பண்ணிக்கணும். சர்வ சம்பத்து விருத்தி அர்த்தம் அப்படின்ட்டு ஒரு சங்கல்பம் பண்ணிப்பாங்க. இது மாதிரிலாம் புத்திரம் வேணும், கல்யாணம் ஆகணும், அதுக்குன்னு அது சங்கல்பம் பண்ணி அந்த மந்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கிறது தான் சங்கல்பம்னு அர்த்தம் கிடையாது. நீ ஆசைப்பட்டாலே சங்கல்பம் தான். காமனா ஆசை, சர்வகாமகா நீ எல்லா ஆசைகளும் உனக்குள்ள இருக்க எல்லா ஆசைகளும் நிறைவேறும். நீங்கள் தனியாக அதுக்கு மம பார்த்த சமஸ்து தக்ஷை சங்கல்பம்லாம் இடது கை மேலே வலது கை வச்சு சங்கல்பம் பண்ணின்னு அவசியம் இல்லை. எல்லாமே துரிதமாகும், எல்லாமே நடக்கும். புரியுதுங்களா? அதனால் பகவன் நாமத்தை நீ சொல்லிகிட்டே வா. ஆனால் பலனே கிடைக்கலனா கூட கவலைப்படாதீங்க. அதுதான் பரீட்சை. நீ நாமத்தை திருடமாக பிடிச்சிக்கிறியா இல்லையா, நிஷ்டையாக இருக்கிறியா இல்லையான்றது அதான் பரீட்சை. பலனே கிடைக்கலனா நான் நாமத்தை விட மாட்டேன், என் பகவானே என்னை கைவிட்டாலும் நான் நாமத்தை விட மாட்டேன். இதுதான் அவன் தான் தொடர்ந்து பகவான் நாம சொல்ல முடியும். கீர்த்தனியே சதாஹரி. பகவான் என்னை மனசை புண்படுத்தலாம், என் நேரில் தோன்றாமல் என்னை பரீட்சை பண்ணலாம். யார்? சைதன்ய மகாபிரபு சொல்கிறார். ஆனாலும் என் பிரபு அவர் தான், என் பகவான், என் ராமநாமம் தான் என் பிரபு, அவரை நான் விடமாட்டேன் அப்படின்னு இருக்கணுமா.
இதெல்லாம் மகான்கள் சொல்லியிருக்காங்க. சிஷ்டாஷ்டகத்தில் சைதன்ய மகாபிரபு சொல்கிறார், அந்த சிஷ்டாஷ்டகம் 8 ஸ்லோகத்தை நீ படித்து பாருங்கள். அப்போ நாமத்தை எப்படி பிடிச்சிக்கணும்னு உங்களுக்கு தோணும். அந்த நாமத்தை சொன்னால் மனசு பரிசுத்தமாகும். பரிசுத்தமான ஹிருதயத்தில் நீங்கள் அந்த சங்கல்பம் பண்ணாலும் நிறைவேறும். அதனால் பகவான் நாமத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த வழி? உனக்கு ஜபம் படித்தா பிடிக்குதா, இல்லை நாம கீர்த்தனம் பண்ணால் பிடிக்குதா, இல்லை எழுதுனா பிடிக்குதா, எப்படியோ ஒன்று உனக்கு எது பிடிக்குதோ அந்த விஷயத்தில் நாமத்தை தக்க வச்சுக்கோ. அவ்வளோதான். அடுத்ததாக இன்னொரு பாயிண்ட்டை சொல்ல வந்தேன். அந்த பலனை உத்தேசித்து தான் கரெக்டு. அப்போது பலன்களில் உத்தேசித்து அதுதான் பதில் சொல்லியாச்சு. அதுதான். அதனால் நாமத்தை குரு தேவையில்லை. 2 விஷயம் இப்போ நம்ம சொல்ல வந்தோம். நாமத்துக்கு குரு தேவையா? குரு தேவையில்லை. கபீர் வாசுதேவர் சும்மா யதார்த்தமாக அவர் வாக்குலேருந்து ராமராமான்னு வந்துச்சு, அதே உபதேசமாக எடுத்துன்னு போனார். அப்புறம் என்ன பண்ணால் ஒரு மந்திரவாதி அந்த குருநாதர் ராமானந்தர்ன்ற குருநாதரை பரீட்சை என் கூட சவால் வா, உன்னுடைய அஷ்டமா சித்திகள் பெருசா என்னுடைய அஷ்டமா சித்திகள் பெருசான்ட்டு சொல்லி சவாலுக்கு வந்தான் அந்த மந்திரவாதி. ஆஹா, உடனே அந்த ராமானந்தர் சிஷ்யர்கள்லாம் ஆஹா இந்த மந்திரவாதி பயங்கரமான சித்து வேலை செய்யக்கூடியவராச்சு, நம்மளை ஐஸ்வர் போல் இருக்கே, தன்னுடைய தன் சித்து வேலைகளால் நம்மளுக்கு ஏதாவது பண்ணிட்டு வரோம் அப்படின்ற பயத்தினால என்ன பண்ண ராமானந்தருடைய சிஷ்யர்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்போ கபீர்தாசர் வந்தார். கபீர்தாசர் என்ன பண்ணார், அந்த ராமானந்தர் முன்னாடி நின்று அந்த மந்திரவாதியை பார்த்து, உன்னால் என்ன வித்தைகள்லாம் காட்ட முடியும் காட்டு. வித்தைகள் காட்டினோடனே அதே போல் இவரும் வித்தைகள்லாம் காட்டின உடனே அப்போ அந்த மந்திரவாதியை அழுண்டு போயிட்டான். நான் ஏதோ நிறைய மந்திரங்கள்லாம் ஜெபிச்சு சித்தி பண்ணி வச்சுருக்கேன், நான் அஷ்டமா சித்திகள் கைவேறப்பட்டிருக்கேன். ஆனால் உன் குருநாதரே பயப்படுறாரு ராமானந்தர். ஐயோ இந்த மந்திரவாதி வந்துட்டானே, நமக்கால சவாலுக்கு கூடுவானே, அதாவது போட்டி, உனக்கு அஷ்டமா சக்திகள் அதிகமாக இருக்கா, எனக்கு அஷ்டமா சக்திகள் அதிகமாக, 2 பேரை பரீட்சை பண்ணி நம்ம 2 பேர் மோதி பார்த்துருவோம் அப்படின்னு அந்த மந்திரவாதி வந்திருக்கான். வந்தபோது என்ன பண்ணார், இவர் என்ன பண்ணுறாரு, ராமானந்தரே நடுங்கிறார். அப்போ ராமானந்தருக்கு சிஷ்யர்லாம் ஓடி போயிட்டாங்க இந்த மந்திரவாதியை பார்த்து. அப்படியேப்பட்ட பயங்கரமானவன், எவ்வளோ பெரிய ஐஷமாவன். அந்த மந்திரவாதிக்கு முன்னாடி கபீர்தாசர், யார் முஸ்லீம் குலத்தில் பிறந்த கபீர்தாசர், ராமநாம உபதேசம் பெற்ற அவரே சித்தி அடைஞ்சு வச்சுருக்கார், நாமத்தை சித்தி பண்ணி வச்சுருக்கார். அவர் பாட்டுக்கு அந்த என்ன பண்ணார், உன் திறமையை நீ காட்டணுன்னே அவர் திறமையை காட்டுறான் அந்த மந்திரவாதி. அதே மாதிரி இவரும் பல திறமைகளை காட்டுறார். நூல் கண்டை தூக்கி விசாரிக்கிறார், அந்த நூல் மனையில் போய் உட்கார்றாரு கபீர்தாசர். அப்போ அவருக்கு அந்த சித்தி எப்படி கிடச்சிது, ராம நாமத்தினால. எப்படியாவது நாமத்தை உபதேசமாக பெற்றுக்கொண்டாய உனக்கு நாமத்துடைய மகிமை யாருன்னா ஒருத்தர் சொல்லிடணும். இப்போ நான் சொல்கிறேன், இல்லாட்டி பல பேர் சொல்லியிருப்பாங்க, அதே உபதேசம் தானே. நீ உபதேசத்தை என்றைக்கே வாங்கிட்டியே, நீ உபதேசம் வாங்கலைன்னு உன் மனசில் ஏன் இன்னும் அந்த குறை இருக்குது? எப்போ ராமநாமம் சிறந்ததுன்னு நீங்கள் எவ்வளோ உபன்யாசங்கள் கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் உபதேசம்லாம் வேறு என்ன இதெல்லாம்? அது யூடியூப்பில் கேட்டான்னா நேரில் கேட்டான்னா? நீங்கள் எப்போ நாம காதலை பட்டுச்சோ பகவான் உள்ளே வந்துட்டான் அவனுக்குள்ளே. அப்போ பகவான் உள்ளே வந்த பிறகு நீ என்னடானா இதுமாதிரி புதுசாக அப்படின்னவோ அது முறையாக, அதான் சொல்கிறேன், கடினமான சாதனைகளை விரும்புகிற மாதிரி சுலபமாக ராமநாமத்தை சொல்லுன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு முறையாக தீட்சை வாங்கணுமா. இதான் சொல்கிறேன். இதெல்லாம் ஜனங்க கஷ்டப்பட்டு தான் ஒன்று அடையணும்னு ஆசைப்பட்டே தவிர சுலபமான வழியில் பகவான் நாமத்தை கடைப்பிடின்னு சொன்னால் அதை கடைப்பிடிக்க மாட்டாங்க. இதுவே உபதேசம்தான். மகான்கள் வாக்கில் நீ ராமநாமத்தை மகிமை கேட்டலையே, அதுவே உபதேசம்தான். அப்போ நீ ராமநாமத்தை தொடர்ந்து சொல்லினே இருக்கலாம். இல்லை ஒரு குருவில் போய் நேரில் போய் தீட்சை வாங்கி அவர் ஜெபிச்சு மந்திர மாலையை கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் ஜெபிக்கணும், அதெல்லாம் கிடையாது. நாமத்துக்கு குரு அவசியம் இல்லை, புருஷாந்தர அபேட்சை கிடையாது அப்படின்னு போதேந்திரா சொல்லியிருக்காரு. அப்போ மகான்கள் வாக்கில் நம்மளும் அர்த்தம். நீ என்றைக்கோ உபதேசம் வாங்கியாச்சுப்பா, எப்போ இல்லாட்டி அந்த நாமத்தை உபதேசம் வாங்கணுன்ற புத்தி எதனால் ஏற்பட்டது? அந்த நாமத்துடைய மகிமை கேட்டதுனால தானே. அப்போ நாம மகிமை கேட்டுக்கன்னா நீ உபதேசம் வாங்கிட்டியே. அப்போ உபதேசம் வாங்கலன்னு உனக்குள்ளே ஏன் அந்த குறை இருக்குது? இந்த குறையுள்ள புத்தினால் நீ என்ன தான் உபதேசமே வாங்கினாலும் நீ ஜெபிக்க மாட்டேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன். நீ இந்த குறையுள்ள மனசோட பகவான் நாமத்தை ஒரு சந்தேகம் இருந்தது தான், ஐயோ நம்ம உபதேசம் வாங்கினா தான் நாம சித்தி ஏற்படும், உபதேசம் வாங்கலன்னா நாம சித்தி ஏற்படாது. நம்ம ஏதோ யூடியூப்பில் கேட்டேன் அதனால் நாம சொன்னாலும் பலன் கிடைக்காது. இந்த குரங்கு புத்தி இருக்குது பாருங்கள், இந்த குருட்டு புத்தி, இந்த முதல் குப்பையில் தூக்கி போடுங்க. இதுதான் எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அது மாதிரி தப்பாக நினைக்காதீங்க தயவுசெய்து. ஒரு குருநாதத்தில் நேரடியாக போய் தீட்சை வாங்கினா அதெல்லாம் மற்றதுக்குங்க. நாமத்துக்கு எந்த நியம நிஷ்டையும் கிடையாது, நாமத்துக்கு எந்த கட்டுப்பாடு விதிகளும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. படுசுமரத்தாணி மாதிரி சொல்கிறேன். நாமத்துக்கு எந்த நியம நிஷ்டையும் கிடையாது, நாமத்துக்கு எந்த கட்டுப்பாடு விதிகளும், நாமத்துக்கு ஒரு குரு புருஷாந்தர அபேட்சை ஒரு குரு கூட தேவையில்லை. எப்போ நாமத்துடைய மகிமை கேட்டுட்டியோ உனக்கு நல்ல நேரம் தான் அப்படியே பிடிச்சின்னு போயினே இருப்பேன்.
இல்லைனா லோன்னு அழிஞ்சுன்னு இருப்பேன். அவருக்கு நல்ல நாம சித்தி ஏற்படுதா, அவர்கள் சொன்ன நாமத்தை உபதேசம் வாங்கினேன். அப்போ சொல்லிவிட்டு வாங்கின நீ நாமத்தை உபதேசமே வாங்கினா கூட சரி, அப்புறம் நீ நாம சொல்லும்போது என்னென்னா, அவர் எந்த அளவுக்கு ஜெபிச்சிருக்காரோ இல்லையோ, அதனால் எனக்கு நாம சித்தி ஏற்பட மாட்டுது. நிறைய நாம ஜெபிச்சு நல்லா சித்தி பெற்றவங்க வாக்கள் தான் நாமத்தை உபதேசம் வாங்கணும் அப்படின்ற புத்தி ஏற்படும். அப்புறம் அதுக்கு தேடுவேன். அப்போ ஏற்கனவே ஒரு இடத்துல உபதேசம் வாங்கிட்டேன், அது என்னென்னா அந்த மகாத்மா சக்தி இருந்தோ இல்லையோ, எனக்கு நாம பலன் கொடுக்கல, நான் நாம ரொம்ப நேரம் சொல்கிறேன் அப்படின்ற புத்தி ஏற்படும். அப்புறம் என்னன்னா குருநாதை தேடுவேன். அப்புறம் யாரும் நாமனிஷ்டம் இருக்குன்னு அவங்களே உபதேசம் வாங்குவேன். அங்கேயும் உனக்கு குறை தோணும். குறை தோன்ற புத்தி என்றைக்கும் இருக்கிற வரைக்கும் எல்லாமே குறையாக தான் தோணும், நீ என்ன அனுஷ்டானம் பண்ணாலும். ஆனால் கற்பூரம் மாதிரி பக்குன்னு பார்த்திச்சுன்னா கபீர்தாசர் மாதிரி உடனே குருநாதர் வாக்கில் ஏதோ 2 வார்த்தை வந்துச்சு ராமராமன், அதே உபதேசமாக எடுத்துன்னு அவர் போய் ஜெபிச்சு அவர் சித்தி அடிச்சுட்டா அப்படி கற்பூரமாக பற்றிக்கிறவங்க சுலபமாக சித்தி அடிச்சுடுவாங்க. அவங்களுக்கு அஷ்டமாக சித்திகளை கை கூடும். குருநாதரே காப்பாற்றுறாரு. ராமானந்தரையே அந்த மந்திரவாதிகள் காப்பாற்றுறாரு. இவர் அஷ்டமா சித்தி கை விடுறதுன்னு அந்த மந்திரவாதி காலில் விழுந்துட்டான் கபீர்தாசர்களை. ஆஹா, உன்னுடைய சித்திகளுக்கு முன்னாடி, உன்னுடைய வித்தைக்கு முன்னாடி என் வித்தை பலிக்காது, என் பாட்சா பலிக்காது. உன்னுக்கு குருநாதர் யாருன்னா அந்த ராமானந்தர். ஐயோ, அவரே பயந்து நடுங்கிறார் என்னை பார்த்தா. அவருக்கு சிஷ்யனாக இருந்து நீ என்னையே சவாலில் என்னையே ஜெயிச்சிட்டே நீ சவாலில் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த ராமானந்தர் போய் நமஸ்காரம் பண்ணுறார். இப்படியாப்பட்ட சிஷ்யன் பெறத்துக்கு நீங்கள் குத்து வச்சுக்கணும். அப்போ குருவுக்கு சிஷ்யனால் பெருமை. ஆனால் முஸ்லீம் குலத்தில் பிறந்தவர் தான் கபீர்தாசர். அப்போ எப்படி உபதேசம் வாங்கினார்? முறையாக தீட்சை, அந்த ஜபமாலையோட அப்படி தீட்சை நியமத்தோடு வாங்கினார். தெரியாமல் கால் பட்டுச்சு ராமராமனார், அதே உபதேசம் வாங்கின்னு போயிட்டார். அப்படின்னா நம்ம யூடியூப்பில் அங்கே கேட்குறேன் இங்கே கேட்குறேன், யாருன்னா ஒருத்தர் ராமராமா நேரில் ஏதோ ஒரு மகாத்மா வாக்கில் ராமராமான்னு கேட்டுருப்போம், அதே உபதேசமாக எடுத்துக்கோ, அவ்வளோதான். இதுக்கு உபதேசம் கூட தேவையில்லை. முதல் புரிஞ்சுக்கணும் நாமத்துக்கு. அதில் நம்பிக்கை இல்லைன்னா சரி, ஓகே, ஏதோ எப்போ நாம மகிமை கேட்டியும் ராமராமன் சொன்னால் இந்த பலன் கிடைக்கணும், அதுவே உபதேசம் தான், அவ்வளோதான். அப்புறமா நீங்கள் பாட்டு நாம சொல்லினே போங்க. நாமமே குருவாக இருக்கும், நாம நிஷ்டை இருக்கும். நாங்களாம் அப்படி தான் வாங்கணும். நான் உபதேசத்தை நம்பி இல்லை, ஆனாலும் உபதேசம் வாங்கினேன். அது எனக்கு அது போல் அமைஞ்சுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நாம சொல்லாமல் இல்லை, அதுக்கு முன்னாடி நாம சொல்லியிருந்தேன். அப்புறமா உபதேசம்னா அது அப்புறமா கொடுத்தாங்க, எனக்கு வாங்கினேன், அவ்வளோதான். ஆனாலும் ராமநாமம் உபதேசம் அவசியம் இல்லைன்னு பின்னாடி எனக்கு தெரிஞ்சுது. ஆரம்பத்தில் தெரியாது, பின்னாடி எனக்கு தெரிஞ்ச உடனே அப்புறமா தான் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் இந்த நாமத்தை எப்படி பிடிச்சிக்க போகிறீங்க, உறுதியாக பற்றி கொள்ள போகிறீங்க, அதில் தான் இருக்குது மெயினாக. நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். இப்போது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தீட்சை எடுக்கிறாங்க இஸ்கான் கோயிலில். எத்தனை பேர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தீட்சை எடுத்துகிட்டு கரெக்டாக ஜெபிக்கிறாங்க சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ பேர் விட்டு டைவர்ட் ஆகிட்டாங்க தெரியுமா? ஆமாம், எவ்வளோ பேர் நாம தீட்சை எடுத்து நாமத்தை சொல்லாமல் எத்தனையோ பேர் டிவேட் ஆகிட்டு நாமத்தை சொல்லாமல் இருக்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் பின்வாங்கிட்டாங்க தெரியுமா? தீட்சை எடுத்து மட்டும் எவ்வளோ பேர் ஸ்திரமாக பகவான் நாமத்தை கடைப்பிடிக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஹரே ராம ஹரே கிருஷ்ணா முரளிதர சுவாமிஜி சிஷ்யர்கள் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. அப்புறமா இதான் கதி அப்படின்ட்டு வீட்டில் நல்லா பஜனை பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் 4 பேர் 4 பொம்பளைங்க 4 பெண்களை கூப்பிட்டு உட்கார வச்சுன்னு பஜனை பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ பார்த்தா நல்லா பஜனையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துன்னு போயினே இருக்கிறாங்க. எல்லாம் விட்டுடும். மகாரண்ய சத்குரு முரளிதர சுவாமிஜி வாக்குலேயே ஹரே ராம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை வாங்கணும் தான்ப்பா. அப்படியேப்பட்டவங்களே இன்றைக்கி எத்தனையோ குடும்பம் ஜெபிக்குதான். சில குடும்பங்கள் இன்றைக்கி நாம சொல்லிட்டு இருக்குது. எத்தனையோ பேர் பின்வாங்கிட்டாங்க தெரியுமா? எவ்வளோ லேடிஸு ஜென்ஸு எவ்வளோ பேர். அப்போ குருநாதர்களை தீட்சை வாங்கி குருநாதர்களை உபதேசமாக வாங்கின நாம மட்டும் எத்தனை பேருக்கு பலிக்குதுன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் பின்வாங்கிட்டாங்க தெரியுமா? அப்போ நீ எடுக்கிற டிசிஷனில் தான் இருக்குது. நீ ஸ்ட்ராங்காக இதை பிடிச்சிப்பேன், நிஷ்டையாக இருப்பேன் அப்படின்னு நீ மனசில் தீர்மானம் பண்ணிக்கிறது தான் இருக்குது. அது என்னை கைவிட்டால் நான் கைவிட மாட்டேன் பகவான் நாமத்தை அப்படி நிஷ்டையாக பகவான் நாமத்தை பிடிச்சிட்டேன்னு சொன்னால் அந்த நாமம் அவனை விட்டு போகாது. அப்போது உன்னை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாமம் அவங்கள விட்டு போகாது. இந்த மனப்பான்மை வேணும். நாம என்னை கைவிட்டால் நான் நாமத்தை விட மாட்டேன். பலன்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நாமத்தை நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் 22 மணி நேரம். எனக்கு நாமத்தை தவிர வேறு தர்மத்தை நான் இந்த நாம தர்மத்துக்கு சமமாக வேறு தர்மத்தை நான் வைக்க மாட்டேன். அது பாகவத பாராயணமோ ராமாயண பாராயணமோ இல்லை க்ஷேத்திர யாத்திரையோ தீர்த்த யாத்திரையோ அல்லது ராதா உற்சவமோ அல்லது ராதா கல்யாணமோ சீதா கல்யாணமோ அதெல்லாம் கூட எனக்கு அதனால் பெரிய பலன்கள் கிடைக்கணும். அந்த பலன் ராமநாமத்திலே கட்சிடும். இன்னும் யாகங்களோ யோகங்களோ தியான யோகமோ ஞான விசாரமோ இவைகளை விட வசத்தி பகவான் நாமா அப்படின்னு மற்ற தர்மங்களுக்கு சமமாக நாமத்தை வைக்காமல் நாமத்தை வசத்தியாக வைக்கணும். நீ அப்படி நாமத்தை நிஷ்டையாக இப்போ தான் ரகசியத்தை உடைக்கிறேன் நான். இப்படி பிடிக்கணும் நாமத்தை.
நாமத்தை பிடிச்சா இப்படி உடம்பு பிடியாக பிடிக்கணும், ஜாக்கிரதை. அப்போ என்ன ஆகுனா, நாம் இந்த ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் போனால் நல்ல பலன்கள் கிடைக்குன்னு சொல்கிறோம். சரி, ஓகே. ஆராதனை அபிஷேகங்கள்லாம் பார்த்தா, பிரதோஷம் இல்லை சிவாபிஷேகம் பார்த்தா பெரிய பலன் கிடைக்கணும். அதை விட பெரிய பலன் என் ராமன் நாமன் நான் சொன்னால் கிடைச்சிடும், அந்த நம்பிக்கை வேணும். ரத யாத்திரை போங்க, இப்போ உற்சவம் போங்க, எல்லாம் பலன்கள் தான். நான் அதுக்காக போகக்கூடாது, இது பண்ணக்கூடாது, போங்க. ஆனால் அதை விட அதில் கிடைக்கிற பலன் நாம கொடுக்காது. அப்போ நம்ம சொல்கிற நாமத்தில் கிடைக்காதா அந்த ரதோத்சவம் பலன்னு? சொல்லுங்கள். அந்த ரத யாத்திரையில் போகிற பலன், அந்த தேர் இழுக்கிற பலன், அந்த வடத்தை இழுத்தாலே பலன் அப்படின்றாங்க. உண்மை தான். அந்த பலன் நாமமே கொடுத்துருன்றேன். நீ யாகம் பண்ணுறோம், யோகம் பண்ணு, தியானம் பலன். எத்பலம் நாஸ்தி தபஸான யோகேன சமாதினா தத்பலம் லபதே சமய கலவு கேசவ கீர்த்தனை. பகவான் நாமமே இந்த தபஸனுடைய பலன், யோக பலன், சமாதி நிலைக்கு இருந்த பலன்களே குறைச்சிடும். எல்லாத்த விட யோகம் தானே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த சமாதி நிலை கை கூறதான் நினச்சேன். அந்த சமாதி நிலையே கட்சிடணும் போது, இந்த கேசவ கீர்த்தனத்தினால பகவான் நாமத்தினால கட்சிடணும் போது, இதை விட வசத்தியே ஒரு தர்மம் கிடையாது கலியுகத்தில். மற்ற தர்மங்கள்லாம் நீ கடைப்பிடிச்சா சர்வ சாதன பாதகாக களி கெடுத்துருவான். ஆனால் இந்த ஒரு தர்மத்தை மட்டும் கலிபுருஷன் கெடுக்கவே மாட்டான். இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மனசில் ஸ்திரமாக இருக்கணும். இந்த நாமா ஒன்று தான், இந்த ராமான்ற நாமம் மட்டும்தான் கெதி. அப்போ ஹரே கிருஷ்ணா ஹரே ராமாலாம் அது அவங்களுக்கு, அவங்க ஸ்திரமாக இருக்கணும். நம்மளுக்கு இல்லை, நமக்கு ராமநாமம் தான். இதான் நம்மளுக்கு விதிக்கப்பட்டது. இதுதான் என் டெசிஷன். நான் ஸ்திரமாக இருப்பேன், இனிமேல் இதை விட்டு நான் நழுவ மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் பிரமாணம் எடுத்துட்டு நீங்கள் பண்ணுவதே இதான் தீட்சையே. நீங்கள் டிசிஷன் எடுத்து இதை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற பற்றிய ராமநாமத்தை தவிர வேறு தர்மத்தை இதுக்கு சம்மா வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இந்த தர்மம் தான் எல்லா தர்மத்துடைய பலனும் இது கொடுத்துரும். தபஸ் பலன், யோக பலன், தான தர்மங்கள் பலன், ஞான விசாரத்துடைய பலன் எல்லாமே நாமா கொடுத்துரும். முக்தி, பகவத் சாட்சாத்காரம், மோட்சம் எல்லாத்தையும் இந்த நாமா கொடுத்துரும் அப்படின்ற ஸ்திர நம்பிக்கை உனக்குள்ளே இருக்க பற்றியா? இதுதான் ராமநாம நிஷ்டை. அப்போ தான் உங்களை அசைக்கவே முடியாது. இப்போ தான் மயக்கம் வராது உனக்கு. அதான் சொன்ன புனர்மோகம், இந்த மயங்கிற புத்தி ஏற்படாது. நேற்று சொன்னோம் இல்லையா பகவத்கீதையில், அதெல்லாம் சும்மா பொய் விளையாட்டுக்காக சொன்ன. நம்ம என்ன புனர்மோகம், மறுபடியும் உனக்கு இந்த மயங்கிற புத்தி ஏற்படாது. இதில் ஸ்திரம் ஏற்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ரத யாத்திரைக்கு போகலாமா, கொஞ்சம் அங்கே அபிஷேகம் ஆராதனைலாம் போய் பார்க்கலாமா? அதெல்லாம் நல்ல வைப்ரேஷன் இருக்கும், நல்ல உண்மை தான், சாநித்தியம் இருக்கும் வைப்ரேஷன். அதை விட அதிகமான சாநித்தியம் முடியுது ராமநாமா. அப்படி நீ என்னைக்கு நீ ஸ்திரமாக இருக்கிறியோ, இதில் ஸ்திரமாக இருக்காத வரைக்கும் நீங்கள் போங்க, வாங்க, தீர்த்த யாத்திரை போங்க, ஆராதனை அபிஷேகம் எல்லாம் பாங்க. இதுக்கு வந்து எதுக்குன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, நல்ல விஷயம். ஏன்னா அங்கெல்லாம் போனால் அந்த புண்ணியங்கள் பலனால் நீ நாமத்தை அதிகமாக சொல்லுவேன் கண்டிப்பாக. அதனால் அபிஷேகம் ஆராதனை பார்க்கறது தப்பு இல்லை, நல்லது தான். ரதோத்சவம் போகிறது நல்லது தான். அந்த புண்ணியங்களுடைய பலனால் நீ என்ன பண்ணுவேன், நாமத்தை அதிகமாக சொல்லுவேன். அதுக்காக கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஆரம்பத்தில் சத்சங்கத்துக்கு போங்க. ஆனால் நாமத்தில் ஸ்திரமாக இருக்கிறவங்க எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. இந்த ராம நாமமே தீர்த்த யாத்திரை பலன், கஷேத்திர யாத்திரை பலன், யாகத்துடைய பலன், எல்லா பலன்களும் அவங்களுக்கு இதிலேயே கட்சிடும் அவங்களுக்கு. அதனால தான் நான் சொன்னேன், ராமநாமத்தில் எனக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொன்னேன். அதுதான் யாரோ ஒருத்தர் கமெண்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க, உங்களுக்கு நீங்கள் மட்டும் ராமநாமத்தில் ஆனந்தம் கிடைக்குது, எனக்கு வந்து நான் எழுதுகிறேன், எவ்வளோ நாளாக நானும் சொல்கிறேன், எனக்கு பெருசாக அந்த ஆனந்தம் கிடைக்கலையே அப்படின்னா, நான் கடைப்பிடிக்கிற விதம் வேறு. எனக்கு மற்ற பஜனைகளோ அதுவோ இதெல்லாம் விட எனக்கு ராமநாமம், நான் சொல்கிற ராமநாம வசதி நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு ஆனந்தம் கிடைக்குது. இது வந்து பெருமைக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன். நீங்கள் கூட அப்படி கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ராமநாமம் ஆனந்தத்தை கொடுக்கும். நீங்கள் நம்புகிற தீவிரதையை பொறுத்து இருக்குது, உங்களுடைய தீவிரமான நம்பிக்கையை பொறுத்து இருக்குது, உங்கள் திடமான விசுவாசத்தை பொறுத்து இருக்குது. எதிரிகள்லாம் உங்களுக்கு எதிர் கூட நிற்க முடியாது. இந்த ராமநாமம் சொல்லுவாங்க, அவர்கள் தான் இழைச்சி போயிடுவாங்க. அப்படி உனக்கு ஏதாவது தீங்கு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பல மடங்கு துன்பங்கள் உண்டாகும், தெரியுமா? நீங்கள் இதெல்லாம் நான் கண் கூட பார்த்தவன் நான். அதனால் உங்களை வந்து பட்டினி போட மாட்டான் பகவான். உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் பகவான் தேடி எடுத்து கொடுப்பான். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே இருக்காது. ராமநாமம் அப்படி காப்பாற்றும். இந்த நாம சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா இதெல்லாம் வந்து விளையாட்டெல்லாம் இது மாதிரி பக்தி வந்துடாது. திருட நிஷ்டையோடு கடைப்பிடிக்கணுன்ற புத்தி வந்துடாது அவ்வளோ லேஸில். அப்படிப்பட்ட மகாத்மாக்களோட பழகணும், அப்படிப்பட்ட நிஷ்டையோடு இருக்கணும். ஆஞ்சநேயரை விட அவ்வளோ நிஷ்டை வருங்க வேறு யார் சொல்லும் பார்க்கலாம் ராமநாமத்தில். ராம ராம ராம, இதில் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லவா, ராமநாமம் சொல்ல. பிரிய நாம கீர்த்தியா, பாகவத்தை சொல்லிக்க, உனக்கு பிரியமுள்ள நாமத்தை கீர்த்தனை பண்ணு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ, எதில் பிடிச்சிருக்கோ அந்த நாமத்தை பிடிச்சிக்கோ. அது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் சொன்னாலும் அதே பலன் தான்.
ராம ராம ராமான்னு சொன்னாலும் அதே பலன்தான். உனக்கு எது பிடிச்சிக்குதோ அப்படி செய். எனக்கு எப்படி தக்க வச்சிக்கணும்னு சொன்னால், நான் கீர்த்தனமாக பாடினேன். எப்படி கீர்த்தனை பண்ணேன்னா, மற்றவங்களுக்கு பிடிச்ச பஜனையில் நான் பாட மாட்டேன். எனக்கு பிடிச்சின பஜனையில் தான் நான் பாடுவேன். மற்றவங்களுக்கு என்னென்னா, இப்போது சம்பிரதாய பஜனை இருக்கும். அந்த சம்பிரதாய பஜனை ராகம் இருக்கும். அது என்னென்னா கர்நாடிக் சங்கீதமாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் இழுப்பியாக இருக்கும். அது நம்மளுக்கு பிடிக்காது. நம்மளுக்கு அது என்னென்னா ஓன்னு அது ராகமாக இழுப்பாங்க. அது எனக்கு அது அந்த ராகத்தில் பாடினா மற்றவங்களுக்கு பிடிச்ச ராகமாக இருக்கும். அது அவங்க அந்த ராகத்தில் ராமநாமம் பாடுவாங்க. அது எனக்கு செட் ஆகாது. எனக்கு சினிமா ராகம் பாடினா தான் எனக்கு செட் ஆகும். எனக்கு அதான் பிடிக்கும். எனக்கு அந்தளவுக்கு ஞானம் கிடையாது. ஓப்பனாக ஒத்துக்கிறேன். இப்போ ராம ராம் ராம ரமாம் ராம ராம் ராம ரமா, இதில் ராகத்தில் என்ன இருக்குது? தாளத்தில் என்ன இருக்குது? நாமத்தில் தான் இருக்குது. ராகத்தை விட ராகவன் தான் முக்கியம். புரியுதுங்களா? நாமத்தில் தான் இருக்குது. அந்த ராகவனை பிடிச்சிக்கோ, அந்த ராகத்தில் எடுத்துக்கோ. அந்த ராகத்தில் உள்ள வார்த்தைகளை தூக்கி போடு. இந்த சினிமா பாட்டுன்னா அந்த சினிமா பாட்டினுடைய வார்த்தைகளை தூக்கி போட்டுருவேன். அது உள்ள ராகத்தை எடுத்துப்பேன். நாமத்துக்கு அனுகூலமாக எடுத்துப்பேன். எடுத்துக்கிட்டால் எனக்கு இப்போ எல்லாம் அனுகூலமாகிடும். இப்போ நான் ரசித்து நான் பாடுவேன் நாமத்தை. எனக்கு ராமநாமம் நான் தக்க வச்சுக்கணும். எனக்கு ஜபமாக ஜபிச்சா எனக்கு கொஞ்ச நேரத்தில் நாக்கெல்லாம் வறண்டு போயிடுது, எனக்கு போர் அடிக்குது. அதெல்லாம் நான் கீர்த்தனையாக பாட சொல்லியிருக்கேன். நாம சங்கீர்த்தனமாக. நீங்கள் பாடுற சங்கீர்த்தனமாக நான் பாட மாட்டேன். நீங்கள் பஜனை ராகத்தில் வேறு சம்பிரதாய ராகத்தில் நீங்கள் ராமநாமம் பாடுவீங்க. அது எனக்கு வராது. எனக்கு அது மனசும் பிடிக்கல. என் மனசுக்கு சில இப்போ ராமச்சந்திர ரகுவீரா இது சம்பிரதாய பஜனையில் பாடுறது தான். அப்போ அந்த ராகம் ரொம்ப சில ராகங்கள் எனக்கு பிடிக்கும். சில ராகங்கள் நீங்கள் பாடுற அந்த இழுவை அது இழுத்து பாடுவாங்க. அது நம்மளுக்கு பிடிக்காது. என் மனசுக்கு செட் ஆகலை. நான் இதெல்லாம் சொல்லுது ஃப்ராங்காக சொல்கிறேன். இதுதான் விஷயம். எனக்கு தெளிவாக இருக்கணும். இப்போ ராமச்சந்திர ரகுவீர அந்த பாட்டில் ராம ராம ரம ராமா ராம ராம ரம ராமா அது எனக்கு பிடிக்கும். ராம ராம ராமா ராம ராம ராமா ராம 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 அந்த ராகத்தில் பாட. இப்போ அதை விட எனக்கு ரொம்ப ருசிச்சது என்னென்னா, எனக்கு பிடிச்ச ராகத்தில் நான் பாடுவேன். அதனால தான் இந்த இத்தனை வருஷமாக அந்த நாம நிஷ்டையில் இருக்குது, ராமநாம நிஷ்டையில் இருக்கிறது காரணமே இந்த பிடிச்ச ராகத்தில் பாடுறது தான். அதான் பிரிய நாம கீர்த்தியா. எப்படி கீர்த்தனை பண்ணோம்னா, பிரியமுள்ள ராகத்தில் பிரியமுள்ள நாமத்தை கீர்த்தனை பண்ணணும். அப்போ பிடிச்ச நாமத்தை பிடிச்சிக்கோ, அது சொந்தம் பிடிச்ச ராகத்தில் பாடிக்கும். இப்போ எனக்கு ராம ராம ராம் 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 ராம. என் நாம நாக்கில் தக்க வைக்கிறதுக்கு ஒரே அடித்தளம் இந்த ராகம்தான். இந்த ராகத்தில் உள்ள ருச்சியினால் தான் ராகவனத்தில் இப்போ நாமத்தில் பற்றி கொண்டேன். இப்போ ராகம் தூரம் போயிடுச்சு, நாமத்தை நிறைய சொல்கிறேன். இப்போது எதனால் நாமத்தை நிறைய சொல்கிறேன்னா, ராகத்தில் சுவை ஏற்பட்டு அது நாமத்தை தக்க வச்சு பகவான் எப்படி பக்குவப்படுத்தினா, பகவானே குருவாக இருந்து, அப்போ நாமே குருவாக இருந்து நம்மளை எப்படி வழி நடத்திருக்கு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த நாமத்தை இன்றைக்கி வரையும் நிஷ்டையாக இருக்கிற காரணம்னா, நாமத்தினுடைய அந்த ருச்சி எதனாலனா ராகத்தினால்தான் தான் அந்த ருச்சி வரும். அதனால தான் நாம ஜபமாக சொல்ல பாருங்க. நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ சங்கீர்த்தனமாக பாடு. அப்போ உனக்கு எல்லா பாபங்களும் போகும், துக்கங்கள்லாம் இப்போ நாமத்தில் ராகமாக பாடினா துக்கங்கள்லாம் பறந்து போயிடும், சந்தோஷமாகிடும். பகவான் நாமத்தை பாட்டாக பாடினா சுகமாக இல்லை, அங்கே துக்கம் வரும், அங்கே துக்கங்கள்லாம் சமணமாகிடும். நாம சங்கீர்த்தனம் பாடினா துக்க சமனகா. அவன் நான் ஹரிம் பரம், பகவானே உயர்வாக கொண்டவனாக நீ மாறிவிடுவாய். எப்போது ராமநாமத்திலே கீர்த்தனை பண்ணியிருக்கிற நீ ராகத்தில் ருச்சிகரமாக ராகத்தில் பாட உனக்கு சுவை அதிகமாகும். அப்போ இதுவே பெரிய பலனாக நினைக்கிற நீ, உலக பலன்கள்லாம் உன்னை தேடி வரும். எந்த பலன்கள்லாம் நீ தேடி போனியோ அந்த பலன்கள்லாம் உன்னை தேடி வரும். என்ன நடந்திருக்கு அதான் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் புது அனுபவங்களை பார்ப்பீங்க, புது அதிசயங்களை, நிறைய மிராக்கிள்ஸ் பார்ப்பீங்க. நீங்கள் நாமத்தை அதிகரிக்க செய்ய அதிகமான மிராக்கிள்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். அந்த மிராக்கிள்ஸ்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது, இதெல்லாம் எதிர்பாராத விடமாக எப்படி நடக்குது. அதான் பகவான் உன் கூட இருக்கிறான். பகவானுடைய தூதர்கள் உன்னை சுற்றி வந்து கொண்டு இருக்கிறார்கள். உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா அவர்கள் காக்கிறார்கள். உனக்குள்ளே ஒரு ராமநாம கவசம் உனக்குள்ளே உண்டாயிடும். அந்த கவசத்தினால் ரட்சிக்கப்படுகின்றாய் நீ. ராம தூதர்கள் உன்னை சுற்றி வந்து கொண்டு இருக்கிறார்கள். உனக்கு அதே சமயத்தில் உனக்குள்ளே தீய எண்ணங்கள் வந்துச்சுன்னா அந்த தூதர்கள் உன்னை விட்டு விலகிடுவாங்க. உனக்குள்ளே காமமோ கோபமோ துவேஷம் வரும்போது அவர்கள் கொஞ்சம் விலகி போயிடுறாங்க. என்னப்பா ராமநாமா சொல்கிறான், கச்சலை இப்படி டென்ஷனாக வரான், இப்படிப்பாட்டு கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறான், இப்படிப்பட்ட கீழ்த்தரமான ஆசைகள் உடையவனா, லஸ்ட் டிசைர், இப்படிப்பட்ட கீழ்த்தரமான ஆசைகள் உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு அந்த மாதிரி சமயத்தில் அந்த ராமதூதர்கள் உன்னை விட்டு விலகிடுவாங்க. அப்போது நாம் அந்த லஸ்ட் டிசைரு அப்படி பகவன் நாமத்தை
எந்த நிலையிலும் பகவான் நாம சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் விலகிடுவாங்க. அப்போ அசுத்தமான சமயத்துலேயும் பகவான் நாமத்தை சொல்லலாம். நாமம் வந்துட்டு போகாது. அப்போ நாமியும் நாம இருக்கிற இடத்துல நாமி இருப்பான். அப்போ தூதர்கள் இருப்பாங்க. ஆனால் நீ இதுபோல் வந்து அல்பத்தனமான ஆசைகள் உடையவனாக, கோபிஷ்டனாக, இல்லை வேறு ஏதாவது தவறான வார்த்தைகளை பேசக்கூடியவனாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த விஷ்ணு தூதர்கள் நம்மளை விட்டு விலகிடுவாங்க. ஆனால் நீ வந்து பகவன் நாமத்தை உறுதியாக பற்றி கொள்ளும்போது விஷ்ணு தூதர்கள் உன்னை விட்டு பிரியவே மாட்டாங்க. அவர்கள் நம்ம சுற்றி இருக்கிறாங்களே இவங்களாம் இந்த விஷ்ணு தூதர்கள் நம்மளை பார்த்துன்னு இருக்காங்க இல்லையா, அப்போ நமக்குள்ளே லஸ்ட் டிசைர் வரலாமா? நமக்குள்ளே வந்து கீழ்த்தரமான ஆசைகள் வரலாமா? நமக்குள்ளே இந்த டென்ஷன் உண்டாகலாம், நம்ம கெட்ட வார்த்தைகள் பேசலாமா? நம்ம இப்போ கோவப்படலாமா? நம்ம அதர்மமாக நடந்துக்கலாமா? அதர்மத்து வழியில் நம்ம புத்தி போகலாமா? நம்ம ராமநாமம் சொல்கிறோம் இல்லையா, நமக்குரிய ராமர் வந்து நம்மளை சுற்றி வந்துனுக்கிறாரு. ராமநாம ஆஞ்சநேயர் நம்மளை சுற்றி வந்துருப்பாரு. ஆஞ்சநேயர் சுத்த பிரம்மச்சாரி. அப்போ அவருடைய தூதரெல்லாம் நம்மளை சுற்றி வந்துருக்காங்களே, அப்போ இவரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க இவர்கள் பாதுகாப்பில் நம்ம இருக்கிறோமே. அப்போ அந்த ராமநாமம் நம்மளுக்கு குதூகாலத்தை கொடுக்குதே. ராமநாமம் நம்மளை பாதுகாக்கும். அப்போ நம்ம ஆபத்துக்கெல்லாம் வரும்போது எப்படி பாதுகாக்குதுன்னா, நம்ம தூதர்கள் நம்ம சுற்றி இருக்கிறாங்க, அவர்கள் தான் நம்மளை பாதுகாக்கிறாங்க. அதனால தான் நீ ராமநாமம் சொல்கிறதுனால பாதுகாப்பாக இருக்கிற. உனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் மழை போல் வர்றதெல்லாம் பனி போல் விளைக்குது. எதனால்? நான் ராமதூதர்கள் உன்னை சுற்றி வர்றதுனால. அப்போ நாமத்தை எப்படி பிடிச்சிக்கணும்? நாம என்னை கைவிட்டாலும் நாமத்தை நான் விடேன் அப்படின்னு பிடிச்சி பாருங்கள். அதுக்கு பிறகு சர்வகாமகா எல்லா ஆசைகளும் நிறைவேறும். அந்த ஆசை இந்த ஆசை நீ மமோ பார்த்த சமசத்து தக்ஷை வாழ்ந்த இடது கை மேலே வலது கை வச்சு அப்படி சங்கல்பம் பண்ணின அவசியமே இல்லை. நீ ஆசைப்பட்டாலே அது சங்கல்பம் தான். பகவான் அதை நிறைவேற்றுவான். சர்வகாமகா எல்லா ஆசைகளும் நிறைவேற்றுவான். அதனால் அதுக்கு என்ன பண்ண? தீவிரேன பக்தி. மகான்கள் சொன்ன வழி தான் நான் சொல்கிறேன். யோகினாம் திரும்ப நிர்ணீதம் ஹரே நாம. யோகிகள்லாம் தீர்மானமாக சொன்னது ஹரிநாம சங்கீர்த்தனம் தான். உனக்கு எல்லா ஆசைகளும் எச்சதாம் ஏதோ நிர்வித்தியமானாலும் இச்சதாம் அகுதோ பயம். பயமற்ற நிலை உனக்கு உண்டாகணுனாலும் எதிரிகளால், உறவினர்களால். இந்த சொத்து ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது முன்னோர்கள் சொத்துனா ரொம்ப பிரச்சனை அதிகம். அனந்தம்பிக்குள்ளே பெரிய சண்டையாகும், குடும்பத்துக்குள்ளே பெரிய தகராறாகும். நம்ம சொந்த உழைப்பு கஷ்டப்பட்ட காசு என்னாலும் குடும்பத்தில் மனைவி குழந்தைகள் இருக்கிறது தான் சண்டை உண்டாகும். இதே முன்னோரோட சொத்துன்னு சொன்னால் பங்காளிக்குள்ளே அனந்தம்பிக்குள்ளே பெரிய சண்டையாகும், கோர்ட்டு கேஸ் மாலிவா. இதெல்லாம் எதனால் நம்மளை விட்டு போகும்னு சொன்னால் இந்த ஆசைகளை விட்டுடணும். பகவான் நாமத்தில் ஆசையை வளர்த்துக்கணும். நாமத்தை சொல்ல 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 இந்த சொத்து தகராறுலாம் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். உங்களுக்குள்ளே சாந்தி ஏற்பட்டுரும். இந்த சொத்து பிரச்சனைலாம் உன்னை வந்து பாதிக்காது. உங்கள் சொந்த உழைப்பில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுன்னா குடும்பத்தில் மனைவிக்கு குழந்தைகளை பாகம் பிரிப்பாங்க. அவங்களால தொல்லை ஏற்படும். இதே வந்து முன்னோர்களுடைய சொத்துன்னா அண்ணன் தம்பிகளால், பங்காளிகளால் தொல்லை ஏற்படும். அதெல்லாம் வந்து எப்படி சால்வ் ஆகும்னா ராமநாமம் சொல்கிறதுனால சரியாகும். ராமநாமம் தான் ரொம்ப சிறந்தது. அதை புரிஞ்சுக்கணும். சரி, இதில் பூர்த்தி பண்ணிப்போம். அதனால் நாம நிஷ்டை வேணும். அதனால் ஒரே நாமம் போதும். அதே சமயத்தில் யோகக்ஷேம் வகாம அந்நிய சிந்தனை இல்லாமல் ராமநாம நிஷ்டையாக 24 ஹவர்ஸில் நடக்குமானா 24 ஹவர்ஸ் பண்ணியிருக்காங்களே மகான்கள்லாம். நமக்கு முடியலன்னு சொல்லு, ஆனால் மகான்கள் பண்ணியிருக்காங்க. அது பாசிபிள். தொடர்ந்து பகவான் நாம சொல்ல முடியும். ஆனால் நாம மட்டும் போதும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எந்த உற்சவம் அங்கே போனோம் இங்கே போனோம் மற்ற சாதனைகள்லாம் அவங்க தேவையில்லை. ஏன்னா அந்த பலன்லாம் இவனுக்கு ராமநாமத்திலே கிடச்சிடும். இதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எங்கே போனாலும் அவனுக்கு கிடைக்காது. இப்போ எனக்கெல்லாம் பாட்டாக பாடினா ராமநாமம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சுகமாக இருக்கும். அதை கடைபிடிச்சாலே போதுமானது. சரி, ஓகே. ராம 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 ராம. இப்போ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இல்லைன்னா அடுத்த பகுதியில் ஒன்று கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லலாம். ராம 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 ராம. இந்த கமெண்ட்ஸில் தெரிவித்தாங்க, அதுக்கு பதில் சொல்கிறதா பதில் சொல்லும் விதமாக இப்போ நான் இதை சொன்னேன். இதெல்லாம் ஓகே. ராம 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 ராம. ஸ்ரீராமநாம சங்கீதம்க்கு ஜெய். ஸ்ரீராமநாம சங்கீதம்க்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சகல சாதுமல்லிக்கு ஜெய். ராம 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 ராம. நாமத்தை பிடிச்சிக்கணும். எப்படியும் பிடிச்சிப்பான், எப்படியும் உபதேசமாக எடுத்துப்பான். மனசு குறையாக இருக்கிறவங்களுக்கு எப்படி சொன்னாலும் அவங்களுக்கு ஏறாது. நாமத்தை பிடிச்சுன்னு நினச்சா எப்படியும் பிடிச்சிக்கலாம். ராம 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 ராம. ஸ்ரீராமநாம சங்கீதம்க்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சகல சாதுமல்லிக்கு ஜெய். ராம 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 ராம.